Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursaleen. Sayyidina Muhammad wa ala alihi wa sahbihi ajma'in. Rabbi shrah li sadri wa yassir li amri wa hlul 'uqdatan min lisani yafqahu qawli. Rabbi yassir wa la tu'assir wa tammim bil khair. Allahumma la sahla illa ma ja'altahu sahla wa anta taj'alul hazna idha shi'ta sahla. சஹல மாணவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் டிபிசி நிறுவனத்துக்கூடாக வாராந்த காப்போத்த சாதாரண தர பரீட்சைக்காக அரபு மொழி பாடத்தை தெரிவு பாடமாக கொண்டு கற்கின்ற மாணவர்களுக்கு தொடர்ச்சியாக நடாத்தப்பட்டு வருகின்ற இலவச தொடர் வகுப்பில் இன்றைய வகுப்பானது 32வது வகுப்பாக காணப்படுகின்றது. அந்த வகையில் அன்புள்ள மாணவர்களே, நாங்கள் கடந்த சில வாரங்களாக 2023ஆம் ஆண்டு சாதாரண தர பரீட்சை எழுதக்கூடிய மாணவர்களை தயார்படுத்தும் விதமாக நாங்கள் கற்றல் செயல்பாடுகளில் ஈடுபட்டோம். நான் நினைக்கிறேன் இன்றையோட ஓலவல் எக்ஸாம் முடியுது. இன்றைக்கு கடைசியாக நடந்த எக்ஸாமும் அரபு மொழி, அரபிக் லாங்குவேஜ் பாடம் தான். ஒரு பக்கெட் பாடம் என்றதால அரபிக் லாங்குவேஜ், ஜியோகிராஃபி, சிவிக்ஸ், சிங்களம், கொமர்ஸ் போன்ற பாடங்கள் இன்றைய தினத்தில் இடம்பெற்றது. அப்போ அந்த வகையில் இன்றோடு ஓலவல் எக்ஸாம் முடியுது. அப்போ நாங்கள் வந்து சென்ற வாரங்களில் அல்லது கடந்த வாரங்களில் 2023 அதாவது இன்று எக்ஸாம் எழுதிய மாணவர்களை தயார்படுத்தும் விதமாக அவர்களுக்கு குறிப்பிட்ட சில பாடப்பரப்புகளை கவர் பண்ணக்கூடிய அமைப்பில் நாங்கள் வந்து பாடங்களை செஞ்சு கொண்டு போனோம். அந்த வகையில் தான் நாங்கள் சென்ற வாரமும் கூட அல் அரபியத்து லின்னாஷியின் பாடப்புத்தகத்தின் இறுதி பகுதியை நாங்கள் கற்றோம். ரைட். அப்போ இன்றையோட அந்த 2023ஆம் ஆண்டுக்குரிய அந்த சப்ஜெக்ட் க்ளோஸ் ஆகுது, அப்படித்தானே? இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இன்றைக்கு 2024ஆம் ஆண்டு மாணவர்களை இலக்காக கொண்டு எங்களோட பாடங்களை முன்னெடுப்போம் இன்ஷா அல்லாஹ். இருந்தாலும் 2025ஆம் ஆண்டு அரபிக் லாங்குவேஜ் பாடத்தை, அரபிக் லாங்குவேஜை இது லிட்ரேச்சர் அல்ல, அரபு இலக்கிய நயம் அல்ல, அரபு மொழி. ரைட். அப்போ 2025ஆம் ஆண்டு அரபு மொழி பாடத்தை எக்ஸாமுக்கு தெரிவு செய்திருக்கின்ற மாணவர்கள் அவர்களுக்கும் இந்த வகுப்பு தான். இன்ஷா அல்லாஹ் அவர்களும் இந்த வகுப்பிலிருந்து பயனடையலாம். அவங்க வந்து கட்டாயமாக நீங்கள் என்ன செய்யணுமெண்டா அல் அரபியத்துல் லின்னாஷி இந்த முதலாவது பாகம், அல் ஜுஸ்ஸுல் அவ்வல் முதலாவது பாகம் நாங்கள் ஏற்கனவே செஞ்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட இது 32வது வகுப்பு என்று சொன்னால் கிட்டத்தட்ட 27, 28 வகுப்புகள் நாங்கள் முதலாவது பாகத்தை கற்பதற்காக வேண்டி எடுத்திருக்கின்றோம். எனவே நீங்கள் அந்த வகுப்புகள் எல்லாம் ரைட், அந்த வகுப்புகள் எல்லாம் யூடியூப்ல பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்குது இபிசியில். எனவே அதை நான் திருப்ப ரிப்பீட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஏண்டா எங்களுக்கு பாகம் 1 விட பாகம் 2 அதுதான் மிக முக்கியமான பகுதி. அவங்க வந்து கட்டாயமாக இன்ஷா அல்லாஹ் இபிசியினுடைய உத்தியோகபூர்வ யூடியூப் தளத்தில் பிரவேசிப்பதன் மூலமாக அந்த ஆரம்ப பகுதிகளை அடிப்படையிலிருந்து கற்றுக்கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். ஆனாலும் நீங்கள் வந்து இந்த வகுப்புகளையும் இன்ஷா அல்லாஹ் கலந்து கொள்ளுங்க. உங்களுக்கு பெரும்பாலும் நாங்கள் படிப்பிக்கிற பாடப்பரப்பு இலகுவாக புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கும். ஓகே, சரி. ஹைர். அப்போ நான் இந்த வகுப்பு வந்து அரபு மொழிக்குரிய வகுப்பு. எனவே அரபு மொழி அந்த பாடத்தை நீங்கள் தெரிவு பாடமாக கொண்டிருக்காவிட்டால் நீங்கள் விரும்பினா அரபு மொழியை கற்பதற்காக வேண்டி தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம்.
அல்லது நீங்கள் கேட்டுக்கிறீங்க லெஃப்டாகவா அப்படி என்று அதோட விருப்பம். ரைட், நீங்கள் அரபிக் லாங்குவேஜை படிக்கணும் என்ற ஆசை இருந்தால் நீங்கள் சிங்களம் எடுத்திருக்கலாம், செகண்ட் லாங்குவேஜ் பிரச்சனை இல்லை. அல்லது ஜியோகிராஃபி எடுத்திருக்கலாம், அல்லது சிவிக்ஸ் குடியுரிமை பாடம் எடுத்திருக்கலாம், அல்லது கொமர்ஸ் பாடம் எடுத்திருக்கலாம். நீங்கள் அந்த பாடங்கள் எடுத்திருந்தாலும் உங்களுக்கு அரபிக் லாங்குவேஜை படிக்கணும் என்ற ஆசை இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால் தொடர்ச்சியாக இந்த வகுப்பில் இணைந்திருக்கலாம். சரி, ஓகே. அப்போ நாங்கள் வந்து இன்ஷா அல்லாஹ் இந்த படிக்க வைக்கிற பாடம் அல் அரபியத்துல் நாஷியின் பாட புத்தகத்தினுடைய 2வது பாகம். நீங்கள் இப்போ பெரும்பாலும் உங்களோட கையில் புத்தகம் இருக்கும். இத்தான் அல் அரபியத்துல் நாஷியின் 2வது பாட புத்தகம், சரியா? 2வது பாகம். அப்போ இத்தான் எங்கட சிலபஸும் தான். எக்ஸாமுக்கு வரக்கூடிய பெரும்பாலான பகுதியும் கூட இந்த பார்ட் 2 அல்லது பாகம் 2 என்ற இந்த புத்தகத்தை அடிப்படையாக கொண்டுதான் பெரும்பாலும் வாருது. எனவே நீங்கள் தொடர்ச்சியாக இருந்து என்ன செய்யலாம், படிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். ரைட், அதில் பாருங்க பிள்ளைகள், நாங்கள் இந்த பாடங்களை படிப்பிக்கிறதோட அதில் காணப்படக்கூடிய சில தத்ரீபாத் கருத்து பயிற்சிகள். இந்த பயிற்சிகளை வந்து மிக முக்கியமான பயிற்சிகள் எதுவோ அதைத்தான் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்த்து கொண்டு போவோம். எல்லா பயிற்சிகளையும் பார்த்து கொண்டு போவதற்கான சந்தர்ப்பம் பெரும்பாலும் குறைவாகவே இருக்கும். ரைட், அந்த அடிப்படையில் முதலாவது அல் கிஸ்முல் அவ்வல். ரைட், அல் கிஸ்முல் அவ்வல்ல நாங்கள் 6 வஹ்தாக்களை படிப்போம். ரைட், வஹ்தா என்பது எங்களுக்கு யூனிட் என்று சொல்லலாம். ரைட், அப்போ 6 வஹ்தாக்கள்ல முதலாவது வஹ்தா தஆருஃப், பரஸ்பர அறிமுகம். அந்த பரஸ்பர அறிமுகம் அது முதலாவது பாடம். 2வது அல் உம்ரா. ரைட், 3வது ஃபில் பைத் என்ற கருத்து வீட்டில். 4வது வஹ்தா வந்து ஃபில் ஹதீகா தோட்டத்தில். 5வது வந்து அஸ்ஸகன். ரைட், 6வது முராஜா. சரி, நாங்கள் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு வஹ்தாக்களாக நாங்கள் இன்ஷா அல்லாஹ் படிப்போம். ரைட், நீங்கள் பார்க்க கொள்ள விளங்குற ரைட் மிச்ச லேசா பாடங்கள் வந்து இருக்குது, கஷ்டம் இல்லை. குறிப்பாக நீங்கள் இதில் வரக்கூடிய சொற்களை பாடமாக்குறது முயற்சி செய்ய வேண்டும். அதே நேரம் நீங்கள் வந்து கையில் புத்தகம் இருக்கும். அப்படி புத்தகம் இல்லாவிட்டால் 2025ஆம் ஆண்டு மாணவர்கள் இணைந்திருப்பீர்கள். என்னக்கிட்ட PDF இருக்குது, நான் உங்களோட அதை ஷேர் பண்ணிக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. ரைட், அப்போ தஆருஃப் என்ற கருத்து பரஸ்பர அறிமுகம். ஒருவர் மற்றவரோடு அறிமுகமாகிறத தான் நாங்கள் தஆருஃப் பண்ணி சொல்கிறோம், தஆருஃப். ரைட், இதில் வந்து அல் ஹிவார் இருக்குது. அல் ஹிவார்ண்டா டயலாக், உரையாடல், அல் ஹிவார். ரைட், அப்போ நீங்கள் இதை பார்த்தா விளங்கும் மிச்ச லேசான சொற்களை கொண்டு வந்திருக்குது. ரைட், முஹம்மத் உமர் ஆகிய இருவருக்கும் இடையிலான ஒரு உரையாடல் இல்லையா, முஹம்மதும் உமரும். ரைட், முஹம்மது என்ன சொல்றாரு, சபாஹுல் ஹைர் யா உமர், சபாஹுன் நூர் யா முஹம்மத், ஹல் தஅரிஃபு ஹாதா தில்மீத், நஅம் அஅரிஃபுஹு, ஹாதா அஹ்மத், ஹல் ஹுவ தில்மீதுன் ஜதீத், நஅம் ஹுவ தில்மீதுன் ஜதீத், மதா ஜாஅ இலல் மத்ரஸா, ஜாஅ இலல் மத்ரஸதி கப்ல ஷஹர், ஹல் யல்அபு குரத்தல் கதம், நஅம் ஹுவ லாஇபுன் மும்தாஸ். ரைட், ஓகே. அப்போ நான் வாசித்த மாதிரி நீங்கள் 2 பேர் வாசிக்கிறது மிச்சம் பொருத்தமாக இருக்கும். ரைட், யார் வாசிக்க விருப்பம் சொல்லுங்க பார்க்க. ஓகே, யாருக்கு வாசிக்கலாம்? முஹம்மத் என்ற பாத்திரத்தையும் உமர் என்ற பாத்திரத்தையும் யார் யாருக்கு வாசிக்கலாம்? யாரும் இல்லையா? ஜுஹாவா. ரைட், பிரச்சனை இல்லை, வாசிங்க மகள். ஜுஹாவா. வேற யார் இருக்கிற? ரைட், அப்போ மகள் நீங்கள் வாசிங்க முஹம்மது என்பதை, நான் உமர் அவராக நான் வாரேன். ரைட், யாரும் இல்லையா? யாரும் இல்லையா? ஒன்றும் பயப்பட தேவையில்ல, தாராளமாக வாசிக்கலாம், தைரியத்தோட வாசிக்கலாம். ரைட், ஓகே. மகன் ஜைத், ஓகே.
சரி, அப்ப நீங்க 2 பேரும் வாசிக்கலாம். இல்லையா? அப்ப நீங்க கேட்டுக்கொண்டேதான் இருக்க போறீங்க, அப்படியா? அரபிக் வாசிக்கணும் என்ற ஆசை இல்லையா? அப்ப எதை வாசிக்கணும்? இத வாசிங்க. நீங்க முஹம்மது உமரண்டிக்கிறத விட்டுட்டு ஒருத்தர் முஹம்மதுக்குரிய அந்த கூற்றுக்களை வாசிக்க, மற்றவர் உமருக்குரிய கூற்றுக்களை வாசிச்சா சரி. சபஹுல் ஹைர் யா உமர். ஓகே. அடுத்தால் சபஹுன் நூர் யா முஹம்மது. முஹம்மது ஆரம்பத்துல சொன்னவர் சொல்லிட்டு போனா சரி. ஹல் தஅரிஃபு ஹாதா التلميذ. ஓகே. சரி. نعم أعرف هذا أحمد. ஒரு ஆளே சொல்லிட்டு போற மாதிரி சொல்லுங்க மகன். هل هو تلميذ جديد؟ نعم هو تلميذ جديد. اوكي. أتى جاء إلى المدرسة قبل شهر. اوكي. هل يلعب كرة القدم؟ نعم هو لاعب ممتاز. very good. اوكي. هل يلعب كرة القدم؟ نعم هو لاعب ممتاز. اوكே ரைட். இதுல நாங்க வந்து சில சொற்களை இப்ப பார்ப்போம். பெரும்பாலும் உங்களுக்கு பரிச்சயமான சொற்கள் தான் இருக்குது. புதிதாக ஒரு சொல்ல படிக்கிறீங்கன்னு சொன்னா அந்த சொல்ல ஒரு வேறொரு கொப்பியில் எழுதி கொண்டு வாங்க. விளங்கினா? இந்திய டேட்டை போட்டு நீங்க ஒரு புதிய சொல்ல படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்களே, அந்த சொற்களை மட்டும் நீங்க தனித்தனியாக வேறொரு கொப்பியில எழுதி கொண்டு வாங்க. சரியா? அப்ப உங்களுக்கு பாடமாக்குறதில் லேசா ஆயிக்கும். ரைட். சபாஹுல் ஹைர் யா உமர், சபாஹுல் நூர் யா முஹம்மத். சபாஹுல் ஹைரண்டா நாங்க குட் மார்னிங் சொல்ற மாதிரி தான். சபாஹண்டா கருத்து காலை, சபாஹண்டா கருத்து காலை. அல் ஹைரண்டா கருத்து நிறைய கருத்துகள் இருக்குது இல்லையா? சவுண்ட காணல. நான் பேசுறேன். ஓகே ரைட். சபாஹுல் ஹைர் சிறந்த காலை பொழுது உண்டாகட்டும். சபாஹுல் நூர் ஒளிமயமான காலை பொழுது உண்டாகட்டும். ரைட். அதாவது நாங்கள் சபாஹுல் ஹைர் சபாஹுல் நூர் என்பது நாங்கள் குட் மார்னிங் சொல்ற மாதிரி தான். இதுவே நீங்க பின்னேரமாக இருந்தால், மாலை பொழுதாக இருந்தால் மசா உல் ஹைர் மசா உல் நூர் என்று சொல்லலாம். ரைட். அது வந்து பேசுறது முன்னுக்கு 2 பேரும் அந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சு கொண்டுதான் ஆரம்பிக்கிறாங்க. ரைட். முஹம்மது என்ன சொல்றாரு? ஹல் தஅரிஃபு ஹாதா தில்மீஸ். ஹல் தஅரிஃபு, அரஃப என்ற கருத்து அறிந்தான். அரஃப அறிந்தான். அப்ப அரஃப யஅரிஃபு நீங்க இப்ப சருஃப் என்ற ஒரு பகுதி ஒன்று இருக்குது. இப்ப அரஃப அரஃப அரஃபு அரஃபத் அரஃபத்தா அரஃப்ன அந்த ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அதே போல யாரிஃபு யாரிஃபானி யாரிஃபூன, தஅரிஃபு தஅரிஃபானி யாரிஃப்ன, தஅரிஃபு தஅரிஃபானி தஅரிஃபூன என்று நிகழ்காலத்துல நாங்க அந்த சருஃப் செய்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அது நீங்க இன்ஷா அல்லாஹ் படிச்சிருப்பீங்க. நீங்க ஸ்கூல்லையும் நாங்களும் இன்ஷா அல்லாஹ் படிப்போம். ரைட். அப்ப ஹல் தஅரிஃபுண்டா நீ அறிவாயா, ஹாதத்தில் மீத இந்த மாணவனை. அப்ப ஹல் தஅரிஃபு ஹாதத்தில் மீத இந்த மாணவனை நீ அறிவாயா, அல்லது இந்த மாணவனை உனக்கு தெரியுமான்னு கேட்கும். மேலும் ஹல் தஅரிஃபு என்ற சொல்லுக்கு நீ அறிகிறாயா, நீ அறிவாயா, நீ அறிகிறாயா. ஹாதத்தில் மீத், do you know this student? ரைட். ஓகே. அப்ப ஹல் தஅரிஃபு ஹாதத்தில் மீத், இந்த மாணவனை நீ அறிகிறாயா, அதாவது உனக்கு தெரியுமா என்று கேட்கிறது தான் அத. அப்ப உமர் என்ன சொல்றாரு? நஅம் ஆம், அஅரிஃபுஹு நான் அவனை அறிவேன். ரைட். நான் அவனை அறிவேன். ஐ நோ ஹிம். ரைட். நஅம் அஅரிஃபுஹு. ஹாதா அஹ்மத், இவர் அஹ்மத். இவர் யாரு? அஹ்மத். இதுல நீங்க பாருங்க, ஹாதா என்ற சொல் வந்து இஸ்முல் இஷாரான்னு சொல்றோம் நாங்க, சுட்டு பெயர்ன்னு சொல்ற. என்ன பெயர்? சுட்டு பெயர்.
அப்ப ஹாதா, ஹாதிஹி, ஜாலிக, தில்க இந்த சொற்கள் எல்லாம் சுட்டு பெயர்கள், அஸ்மாவுல் இஷாரா. இந்த சுட்டு பெயர்களோட ஒரு பெயர் சொல் அலிஃப் லாம் பெற்று வந்தால் அந்த சுட்டு பெயர்களை நாங்க எப்படி மொழிபெயர்க்கிறோம்டா இந்த, ஹாதா இந்த. ரைட், உங்களுக்கு நான் தெளிவாக விளங்குறதுக்காக வேண்டி நான் உங்களுக்கு இப்படி சொல்லித்தரேன் பாருங்களேன். ரைட், இத பாருங்க. ஓகே, நாங்க சுட்டு பெயர்களுக்கு என்ன சொல்ற? ரைட், பாருங்களேன். அஸ்மாவுல் இஷாரா நீங்களும் கொப்பியில சும்மா ரஃபா நோட் பண்ணி கொண்டு போகலாம். ரைட், பாருங்க என்ன சொல்ற? அஸ்மாவுல் இஷாரா என்று சொல்ற. அஸ்மாவுல் இஷாரா சுட்டு பெயர்கள், அஸ்மாவுல் இஷாரா. ரைட், நாங்க உதாரணமாக ஹாதா, ரைட், ஹாதா ஆண்பாலுக்கு நாங்க பயன்படுத்துற சொல் ஹாதா. ஹாதிஹி பெண்பாலுக்கு, ஜாலிக ஆண்பால், தில்க பெண்பால். சரியா? ரைட், இப்போதைக்கு நாங்க ஒருமை சொற்கள் நாங்க மட்டும் படிப்போம். ரைட், ஓகே. ரைட், அப்ப ஹாதா என்பது இவன் அல்லது இது ஆண்பால வரக்கூடியது. ஹாதிஹி என்பது இவள் அல்லது இது. ஜாலிக என்பது அவன் அல்லது அது. தில்க என்பது அவள் அல்லது அது. ரைட், இப்ப அரபு மொழியை பொறுத்தளவில் உயர்த்திணைக்கும் மகரிணைக்கும் பயன்படுத்தக்கூடியது ஒரு சொல் தான் ஹாதா. உதாரணமாக ஹாதா பைத்துன் இது ஒரு வீடு. அதே போல ஹாதா தாலிபுன் இவன் ஒரு மாணவன். பெண்பால வரக்கொள்ள ஹாதிஹி ஷஜரத்துன் இது ஒரு மரம். ஹாதிஹி தாலிபத்துன் இவள் ஒரு மாணவி. அல்லது ஹாதிஹி தபீபத்துன் இவள் ஒரு வைத்தியர், பெண் வைத்தியர். அம்மை ஜாலிக, ஜாலிக என்பது ஆண் பால்ல அது அல்லது அவன் என்ற கருத்துல வருது. உதாரணமாக ஜாலிக முஹந்திசுன் அவர் ஒரு பொறியியலாளர். அதே போல ஜாலிக மல் அபுன் அது ஒரு விளையாட்டு மைதானம். அப்பிதான் பால வாரு. தில்க வந்து பெண்பால வாருது. பண்ணுங்க இஸ்முல் இஷாரா அல்லது அஸ்மால் இஷாராக்களை பொறுத்த மட்டில அரபு மொழியில வந்து அந்த உயர்த்திணைக்கும் மகரிணைக்கும் பயன்படுத்தக்கூடிய சொல் ஒன்றுதான். ஆனா நாங்க மொழிபெயர்க்கோல்ல தான் தமிழ் வடிவத்துல நாங்க உயர்த்திணை அகரிணைக்கு நாங்க எப்படி பயன்படுத்துறோமோ அந்த அமைப்புல பயன்படுத்துறோம். சரி, இப்ப நான் சொல்ல வர்றது என்னென்றா, உதாரணமாக ஹாதா பைத்துன், ஹாதா பைத்துன் அண்டா இது ஒரு வீடு. ஹாதா பைத்துன்டா கருத்தன்னா இது ஒரு வீடு. இப்ப இதோட நீங்க வந்து சரியா இப்படி பார்த்தா ஹாதல் பைத்து அண்டு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வீடு என்ன கருத்துல வரும். ஹாதா பைத்துன் அண்டா கருத்து இது ஒரு வீடு. பைத்துன் அலிஃப்லாம் இருக்குதா? அலிஃப்லாம் இல்ல. அதே நேரம் இங்க நீங்க பாருங்க அலிஃப்லாம் வந்து இருக்குது. ஹாதல் பைத்து இந்த வீடு, இந்த வீடு. இந்த வாக்கியம் முடியல, தொக்கி நிக்குது. ஆனா இதை பொறுத்தளவுல இது ஒரு வாக்கியம், பூரணமான ஒரு வாக்கியம். ரைட், அதே போல நீங்க பாருங்க ஹாதிஹி. ஹாதிஹி என்ன சொல்ல வச்சு பார்க்க கொள்ள ஹாதிஹி தாலிபத்துன் சிம்பலா ஒரு உதாரணம். இவள் ஒரு மாணவி. ஹாதிஹி தாலிபத்துன் இதையே நீங்க அலிஃப்லாம் போட்டு எழுதினால் ஹாதிஹி தாலிபத்து இந்த மாணவி என்று எழுதுவீங்க. சரியா? அந்த நான் இதை சொல்லித்தரத்துக்கு காரணம் இருக்குது. பெரும்பாலும் நீங்க எக்ஸாம் அதுக்கு நீங்க தயாராகிற சந்தர்ப்பத்துல இந்த அலிஃப்லாமோட இஸ்முல் இஷாரா வந்தால் எப்படி மொழிபெயர்க்க வேண்டும் என்பதை தான் சொல்லித்தருது. பெரும்பாலும் சில இடங்கள்ல வந்து பெரும்பாலான மாணவர்கள் இந்த இடத்துல பிழை விடுறாங்க. சரியா? லேசா விலை கொள்ளணும். ரைட், அதே மாதிரி தாலிக்க உதாரணமாக தாலிக்க கலமுன் அது ஒரு பேனை. தாலிக்க கலமுன் அது ஒரு பேனை. அதையே நாங்க தாலிக்கல் களம் என்று போட்டால் அந்த பேனை என்று வரும். சரியா? இப்ப களம் என்பது ஆண்பால் சொல். ரைட், அதே போல தில்க, தில்க என்பது அதுவும் பெண்பால் சொல். அது அல்லது அந்த அந்த அவள் என்ற கருத்துல வருது தில்க. உதாரணமாக தில்க சொல்லுவோமே முஅல்லிமத்துன் அவள் ஒரு ஆசிரியை. முஅல்லிமத்துன் முஅல்லிமாட கருத்து என்ன? டீச்சர், ஒரு ஆசிரியை. அதே போல தில்க என்ற சொல்லோட இஸ்முல் இஷாராவோட அலிஃப்லாம் வந்து வந்தால் தில்கல் முஅல்லிமா
அந்த ஆசிரியை என்ற கருத்துல வாரும். தில்கல் முஅல்லிமா அந்த ஆசிரியை விளங்கினா. அப்ப நான் சொல்ல வர்றது என்னண்டா, இப்ப நீங்க அலிஃப்லாம் இல்லாம இருக்கொள்ள இங்க நக்கிராவாக இருக்கும், தன்வீன் வந்து இருக்கும். ஹாதா பைத்துன், ஹாதிஹி தாலிபத்துன், ذلك கலமுன், தில்க முஅல்லிமத்துன். அப்ப இந்த சந்தர்ப்பங்கள்ல எல்லாம் நீங்க ஒரு என்ற கருத்துல மொழிபெயர்க்க வேண்டும். ஒன்று, ஹாதா பைத்துன் இது ஒரு வீடு, ஹாதிஹி தாலிபத்துன் இவள் ஒரு மாணவி, ذلك கலமுன் அது ஒரு பேனை, தில்க முஅல்லிமத்துன் அவள் ஒரு ஆசிரியை. ரைட். அதே மாதிரி இப்ப அலிஃப்லாம் வந்து வரக்கொள்ள நீங்க மொழிபெயர்க்கிற எப்படி, இந்த வீடு, ஹாதல் பைத்து இந்த வீடு, ஹாதிஹி தாலிபத்து இந்த மாணவி, தாலிகல் கலமு ரெண்டாவது கருத்து அந்த பேனை, தில்கல் முஅல்லிமத்து அந்த ஆசிரியை. அப்ப இந்த இதை பொறுத்தளவில் இந்த பகுதியை பொறுத்தளவில் வாக்கியம் தொக்கி நிக்குது, பூரணமான கருத்தொண்ட தாரது இல்லை. ஆனா இங்க இந்த பகுதியை பொறுத்தளவில் அப்படி அல்ல, பூரணமான கருத்தை தருகின்ற வாக்கியமாக இந்த வாக்கியம் காணப்படுகின்றது. அதே நேரம் நான் ஆரம்பத்துல சொன்னது போல ஹாதா ஹாதிஹி தாலிக தில்க இவையாவும் உயர்த்திணைக்கும் மகரிணைக்கும் பொதுவாக பயன்படுத்தக்கூடிய சொல். ரைட். ஹாதா அல்லது ஹாதிஹி என்பது திஸ் திஸ் என்ற கருத்துல வாரது. ஹாதா ஹாதிஹி இது அல்லது இவன். சரியா? இவன் அல்லது இவன். திஸ் இஸ் a doctor, திஸ் என்று சொல்றோம் நாங்க. தாலிக தில்க என்பது தட் என்ற கருத்துல வாரது, அது அல்லது அந்த என்ற கருத்துல வாரது. சரியோ? நான் நினைக்கிறேன் விளங்கிக்குமான்னு நினைக்கிறேன். ரைட். ஓகே, பாருங்கப்ப. ரைட். ரைட். அதானா? ரைட். அதான் சொன்னா கொஞ்சம் சொல்லுங்கள. ரைட். அப்ப ஹல் தாரிஃபு ஹாதா தில்மீத நீ இந்த மாணவனை அறிகிறாயா? நஅம் ஆம், அரிஃபுஹு நான் அவனை அறிகிறேன். ஹாதா அஹ்மத் இவர் அஹ்மத், ஹாதா அஹ்மத் இவர் அஹ்மத் அல்லது இவன் அஹ்மத். ஓகே, நான் சொன்னேன் இப்ப இந்த மரியாதை பிரயோகம் எல்லாம் மரபுல இல்லை. இப்ப ஹாதா என்பதை இவன் என்று சொல்லோமேலும் இவர் என்று சொல்லோமேலும் அது தமிழ்ல தான் நிற்குது. உதாரணமாக ஒரு மாணவனை பார்த்து தாலிபன்ன மாணவன் தானே, ஹாதா தாலிபுன் அண்டா இவன் ஒரு மாணவன். இதுவே நீங்க ஒரு ஆசிரியரை பார்த்து ஹாதா முத்தரிசுன் என்று சொன்னால் இவன் ஒரு ஆசிரியர் என்று சொல்ல இயலாது இல்லையா தமிழ்ல. இவர் ஒரு ஆசிரியர். அப்ப ஹாதா என்று சொல்ல பொறுத்தளவில் அது மரியாதை பிரயோகம் அப்படியெல்லாம் இல்லை, தமிழ்ல தான் நிற்குது. இவன் என்பதும் இவர் என்பதற்கும் வித்தியாசம் இருக்குது. இப்ப ஹாதா அஹ்மத் என்று வரக்கொள்ள இவர் அஹ்மத் அல்லது இவன் அஹ்மத். ரைட். முஹம்மது என்ன சொல்றாரு அடுத்தது? ஹல் ஹுவ தில்மீதுன் ஜதீத், ஹல் ஹுவ தில்மீதுன் ஜதீத் அவர் ஒரு புதிய மாணவரா? தில்மீதுன் ஹல் என்பது கேள்விக்காக பயன்படுத்துற சொல், மேல வந்த மாதிரி. ஹல் ஹுவ என்றா அவன், ஹுவ தில்மீதுன் ஒரு மாணவனா, ஹுவ தில்மீதுன் அவன் ஒரு மாணவனா, ஜதீத் என்ற கருத்து புதிய. அப்ப ஹல் ஹுவ தில்மீதுன் ஜதீதுன் அவன் ஒரு புதிய மாணவனா. சரியா? நீங்க இன்ஷா அல்லாஹ் இப்ப இதுக்கு நாங்க சொல்ல சிஃபத்ன்னு சொல்றோம். சிஃபத், சிஃபத்தண்டா பண்பு பெயர். பண்பு பெயர் என்பது நாங்க எதை எதை வர்ணிக்கின்றோமோ அதற்கேற்ற முறையில தான் அந்த சொல்லும் வரும். இப்ப தில்மீத் ஜதீத் புதியதொரு மாணவர். நாங்க இன்ஷா அல்லாஹ் பிறகு ஒரு சந்தர்ப்பத்துல விரிவாக பார்ப்போம். இப்போதைக்கு நீங்க கருத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு போனா சரி. ஹல் ஹுவ தில்மீதுன் ஜதீதுன் அவன் ஒரு புதிய மாணவனா? அப்ப உமர் என்ன சொல்றாரு? நஅம் ஹுவ தில்மீதுன் ஜதீத். நஅம் என்றா ஆம், ஹுவ அவன், தில்மீதுன் ஒரு மாணவன். அப்ப ஹுவ தில்மீதுன் அவன் ஒரு மாணவன், ஜதீதுன் புதிய. நஅம் ஹுவ தில்மீதுன் ஜதீதுன் அவன் ஒரு புதிய மாணவன். நஅம் ஹுவ தில்மீதுன் ஜதீத்
ஆம் அவன் ஒரு புதிய மாணவன். சரி, அடுத்த பாருங்க. முஹம்மத் கேட்கிற கேள்வி, மதா ஜாஅ இலல் மதரசா. மத்தாண்ட கருத்து எப்போது. ஜாஅ வந்தான். மதா ஜாஅ அவன் எப்போது வந்தான். யாரு அந்த புதிய மாணவன் எப்போது வந்தான். மதா ஜாஅ அவன் எப்போது வந்தான். இலல் மதரசா பாடசாலைக்கு. மதரசா என்பது பாடசாலை, ஸ்கூல். ஓகே, இப்ப எகட நாட்டை பொறுத்தளவில் மதரசா என்று சொல்ல கொள்ள அது ஒரு பிக்சர் ஒன்றுகளுக்கு வரும். மதரசா என்பது எஸ், ஓகே, பல ஊர்களில் காணப்படக்கூடிய மதரசாவைத்தான் நாங்கள் மதரசா என்பது. அப்படி அல்ல. நீங்க போறீங்க இல்லையா ஸ்கூலுக்கு, ஸ்கூல் ஆங்கில சொல். ஸ்கூல் என்பது ஆங்கில சொல். அதை நாங்க இப்ப அரபால சொன்னா அல் மதரசா. நீங்க போறது, நீங்க இப்ப எங்க போறீங்கன்னு கேட்டா நான் ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்றீங்க. அதுவே இப்ப என்னை கிட்ட நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா நான் மதரசாக்கு போறேன்னு சொன்னா நீங்க எடுக்கிற பிக்சர் வேற மாதிரி. அதாவது நீங்க போற ஸ்கூலுக்கெல்லாம் நான் வாரது அப்படி அல்ல. மதரசா என்பது பாடசாலை, ஸ்கூலை குறிக்கின்ற அரபு சொல். ரைட், ஓகே, ரைட். அப்ப மதா ஜாஅ இலல் மதரசா பாடசாலைக்கு அவன் எப்போது வந்தான். இலாண்ட கருத்து டு, TO, டு. அப்ப மதா ஜாஅ இலல் மதரசா அவன் எப்போது பாடசாலைக்கு வந்தான். இப்ப உமர் என்ன சொல்றாரு. ஜாஅ வந்தான். இந்த சொல் இப்ப திருப்ப வருதா, வரக்குள்ள லேசி, நீங்க பரிச்சயமாக உங்களுக்கு சரியா. ஜாஅ வந்தான், இலல் மதரசா பாடசாலைக்கு. அப்ப ஜாஅ இலல் மதரசா பாடசாலைக்கு வந்தான். கபுல ஷஹர் ஒரு மாதத்திற்கு முன்னர். கபுல ஷஹர் ஒரு மாதத்திற்கு முன்னர். சரியா. அப்ப ஜாஅ இலல் மதரசத்தி கபுல ஷஹர் ஒரு மாதத்திற்கு முன்னர் அவன் பாடசாலைக்கு வந்தான். மதா ஜாஅ இலல் மதரசான பாடசாலைக்கு அவன் எப்போது வந்தான். ஜாஅ இலல் மதரசதி கபுல ஷஹர் ஒரு மாதத்திற்கு முன்னர் அவன் பாடசாலைக்கு வந்தான். சரி, அடுத்த பாருங்க. ஹல் யல்அபு குரத்தல் கதம். ரைட், லஇப யல்அபு. லஇப என்ற விளையாடினான். லஇப சரியா பிள்ளைகள். லஇப என்ற கருத்து என்ன, விளையாடினான். ஓகே, நீங்க எழுதி கொள்ளுங்களா தெரியலாட்டி. லஇப என்ற கருத்து என்ன, விளையாடினான். லஇப அதிலிருந்து வார சொல்தான் என்ன, யல்அபு விளையாடுகிறான். யல்அபு என்ற விளையாடுகிறான். ஓகே, அப்ப ஹல் யல்அபு அவன் விளையாடுகின்றானா, அவன் விளையாடுகிறானா, விளையாடுவானா, ரெண்டு கருத்திலே முடிக்கலாம். கூரத்தல் கதம் காட்பந்து. ஓகே, அதான் முடியட்டுமா. ரைட். கபுல என்ற கருத்து முன்னால், முன்னர். முன்னர் என்று வரும். பிஃபோர் ரமந்த். கபுல ஷஹர். சரியா. ஜாஅ இலல் மதரசத்தி கபுல ஷஹர். அப்ப கபுல என்ற கருத்து முன்னர். அப்ப நான் அந்த சொல்ல காட்டுறேன்னா, கபுல என்றா முன்னர், பஅத என்றா பின்னர், அப்படி சில சொற்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, அடுத்த பாருங்க. அப்ப ஹல் யல்அபு குரத்தல் கதம் அவன் குரத்தல் கதம் என்றா ஃபுட்பால், காட்பந்து என்று நாங்க சொல்றோம் இல்லையா. குரத்தல் கதம் ஃபுட்பால். அப்ப ஹல் யல்அபு குரத்தல் கதம், நீங்க இந்த பிக்சரை பார்த்தாலும் விளங்கிக் கொள்ளலாம். அவன் காட்பந்து விளையாடுகின்றானா அல்லது ஃபுட்பால் விளையாடுகின்றானா. அப்ப உமர் என்ன சொல்ற, நஅம் எஸ், ஹுவ லாஇபுன் மும்தாஸ். ஹுவ அவன். நாங்க ஹுவ என்ற சொல்ல பல தடவைகள் பார்த்துட்டோம். அப்ப ஹுவ என்ற கருத்து அவன். ரைட். லாஇபுன், லாஇபுன் என்றா விளையாட்டு வீரன், விளையாடக்கூடியவன். அப்ப லஇப என்ற விளையாடினான் தானே. லஇப யல்அபு, லஇப என்ற விளையாடினான், யல்அபு விளையாடுகிறான், லாஇபுன் விளையாடக்கூடியவன், விளையாட்டு வீரன். அப்ப லாஇபுன் மும்தாஸ், மும்தாஸ் என்ற கருத்து மிகச்சிறந்த, எக்ஸலண்ட் என்று சொல்ற. மும்தாஸ் மிகச்சிறந்த விளையாட்டு வீரன். அப்ப நஅம் ஹுவ லாஇபுன் மும்தாஸ், ஆம் அவன் மிகச்சிறந்த வீரன் அல்லது மிகச்சிறந்த விளையாட்டு வீரன் என்று சொல்லலாம். ரைட். அப்ப ஹல் யல்அபு குரத்தல் கதம் அவன் காட்பந்து விளையாடுவானா அல்லது விளையாடுகிறானா. நஅம் ஹுவ லாஇபுன் மும்தாஸ், ஆம் அவன் சிறந்ததொரு விளையாட்டு வீரன். ஓகே, அப்ப நான்
அடுத்த கடைசியா ஒரு முறை சொல்றேன் பாருங்க. சபாஹுல் ஹைர் யா உமர், சிறந்த காலை பொழுது உண்டாகட்டும். நேரடியாக மொழிபெயர்த்தார். சபாஹுன் நூரி யா முஹம்மத், ஒளிமயமான காலை பொழுதுகள் உண்டாகட்டும் முஹம்மது. ஹல் தஅரிஃபு ஹாதா தில்மீத், நீ இந்த மாணவனை அறிகிறாயா? நஅம் ஆரிஃபுஹு, ஆம் அவனை நான் அறிவேன். ஹாதா அஹ்மத், இவன் அஹ்மத். ஹல் ஹுவ தில்மீதுன் ஜதீதுன், அவன் ஒரு புதிய மாணவனா? ஹல் என்ற சொல்ல கொண்டு ஆரம்பிச்சா விளங்கிக் கொள்ளுங்க, அது வினாவுக்குரிய சொல். நஅம், ஆம். ஹுவ தில்மீதுன் ஜதீதுன், அவன் ஒரு புதிய மாணவன். மதா ஜாஅ இலல் மദ്രஸா, அவன் இப்போது பாடசாலைக்கு வந்தான். ஜாஅ இலல் மദ്രஸதி கபல ஷஹர், அவன் பாடசாலைக்கு ஒரு மாதத்திற்கு முன்னர் வந்தான். ஹல் யல்அபு குரத்தல் கதம், அவன் காற்பந்து விளையாடுவானா? ஃபுட்பால் விளையாடுவானா? நஅம், ஆம். ஹுவ லாஇபுன் மும்தாஸ், அவன் சிறந்த விளையாட்டு வீரர். மிகச்சிறந்த, மும்தாஸ் மிகச்சிறந்த விளையாட்டு வீரர். சரியா? ஓகே, சரி. அதோட கேட்டிருந்தீங்க நீங்க. இப்ப கபுல என்ற கருத்து என்ன? கபுல என்ற கருத்து ஃபுல்லா முன்னர், முன்னால், முன்னர். அதோட எதிர் சொல்தான் என்னன்னா பஅத, பின்னர். இப்போ உதாரணமாக உரையாடல வந்திருப்பது போல கபுல ஷஹ்ரின் என்ற கருத்து என்ன? ஒரு மாதத்திற்கு முன்னர், ஒரு மாதத்திற்கு முன்னர். அதே நாங்க ஒரு மாதத்திற்கு பின்னர் என்று வரக்கொள்ள பஅத ஷஹ்ரின் என்று வரும். பஅத ஷஹ்ரின், ஒரு மாதத்திற்கு பின்னர். கபுல என்றா முன்னர், பஅத என்றா பின்னர். அந்த சொற்களை நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்கள. கபுல என்ற கருத்து முன்னர், பஅத என்ற கருத்து பின்னர். அதே நேரம் இன்னும் ஒரு பாயிண்ட் ஒன்று நீங்க எழுதி கொள்ளுங்கோ. கபுல என்ற சொல்லும் பஅத என்ற சொல்லும் காலத்தோடு விளங்கினா, ஒரு காலத்தோடு சம்பந்தப்பட்டு வரக்கொள்ளதான் வாருது. இப்ப உதாரணமாக ரைட், யௌம் என்றா நாள். யௌமுன் என்ற கருத்து என்ன? ஒரு நாளை குறிக்குது. யௌமுன் ஒரு நாள். ஓகே, யௌமுன் என்றா ஒரு நாள். ஓகே, ரைட், யௌமுன் ஒரு நாள். இப்ப நாங்க கபுல யௌமின் என்ற கருத்து என்ன? ஒரு நாள், ஒரு நாளைக்கு முன்னர், பிஃபோர் அ டே. சரியா, ஒரு நாளைக்கு முன்னர். பஅத யௌமின் என்றா ஒரு நாளைக்கு பின்னர். பஅத யௌமின் ஒரு நாளைக்கு பின்னர் என்று வரும். ரைட். அதே போல உஸ்பூஉன் என்ற கருத்து கிழமை. ரைட், உஸ்பூ என்ற கருத்து என்ன? கிழமை. நான் ஹரக்கத்தை வச்சு தாரேன் உங்களுக்கு. உஸ்பூஉன் என்ற கருத்து என்ன? கிழமை. உஸ்பூஉன் கிழமை. அப்ப கபுல உஸ்பூஇன் என்ற கருத்து என்ன? ஒரு வாரத்திற்கு, ஒரு கிழமைக்கு முன்னர். கபுல உஸ்பூஇன். ஓகே. அதுவே பஅத உஸ்பூஇன் என்ற கருத்து ஒரு வாரத்திற்கு பின்னர் என்று வரும். அதே போல சனா, சனா என்ற கருத்து வருடம். சனத்துன் அல்லது ஆமுன், ரெண்டும் வருடம். சனத்துன், நல்லா பாருங்க, சனத்துன் அல்லது ஆமுன் வருடம். ஆமுன் என்ற கருத்து வருடம். அப்ப கபுல சனத்தின் என்ற கருத்து என்ன? ஒரு வருடத்திற்கு முன்னர். பஅத சனத்தின் என்ற கருத்து என்ன? சரியா, பஅத சனத்தின் என்ற கருத்து ரைட், ஒரு வருடத்துக்கு பின்னர். நான் நினைச்ச இவ்வளவு நேரம் உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் ஆகிக்கிற அப்படி என்று. ரைட், நீங்க யாரும் சொல்லவும் இல்லை. ரைட், பஅத சனத்தின் என்ற கருத்து ஒரு வருடத்துக்கு பின்னர். ரைட். அப்ப இதுல பாருங்க, நீங்க கபுல என்ற சொல்லும் பஅத என்ற சொல்லும் காலத்தோடு சம்பந்தப்பட்ட சொற்கள். கபுல என்ற முன்னர், பஅத என்ற கருத்து பின்னர். யௌமுன் என்ற கருத்து நாள். கபுல யௌமின் பஅத யௌமின். உஸ்பூஉன் என்ற கருத்து வாரம், கிழமை. அப்ப கபுல உஸ்பூஇன் பஅத உஸ்பூஇன். சனத்துன் அல்லது ஆமுன் என்ற கருத்து வருடம். அப்ப கபுல சனத்தின் ஒரு வருடத்திற்கு முன்னர், பஅத சனத்தின் ஒரு வருடத்துக்கு பின்னர். சரியா? நான் இன்ஷால்லா இந்த டைப் பண்ணிக்கிறத நான் அவளுக்கு அனுப்புறேன். ஆனா இந்த குறிப்பிட்ட சொற்களுக்கான பொருளை நீங்க கட்டாயமாக நோட் பண்ணிக்கொள்ளுங்க லைட்டா. சரியா? ரைட். அப்ப இதை ஏன் நான் சொல்றேன்டா, இந்த கபுல என்ற சொல்லும் பஅத என்ற சொல்லும் காலத்தோடு தொடர்பான சொற்கள் என்று சொல்றதுக்கு காரணம் என்னென்றா,
இடத்தோடு வரக்குள்ள வேற சொல் பயன்படுத்தப்படுற இடம். அமாம வரா. அமாம என்றாலும் கருத்து முன்னால், வரா என்றா பின்னால். இப்ப ரைட், அதை நான் நோட் பண்றேனே, நீங்க அதை போலுக்கு லேசி. அமாம என்ற கருத்து என்ன பிள்ளைகள்? முன்னால். அமாம முன்னால், வரா என்றா பின்னால். ரைட். இப்ப உதாரணமாக வீட்டுக்கு முன்னால் என்று வரக்குள்ள அமாமல் பைத்தி, வீட்டுக்கு முன்னால். அதே போல அமாமல் மதுரசதி, பாடசாலைக்கு முன்னால். ரைட். அமாமல் மஸ்ஜிதி, பள்ளி வாயலுக்கு முன்னால். ரைட். அமாமல் ஹதீகதி, தோட்டத்திற்கு முன்னால் என்று வரும். ரைட், முன்னால். நாங்க இங்க வந்து கபுலல் பைத்தி என்று சொல்ல இயலாது. கபுலல் பைத்தி என்ன முன்னால், அதுக்கு கபுல என்ன சொல்லிட்டானே என்று சொல்லிட்டு கபுல என்ன சொல்ல எங்களுக்கு என்ன செய்யலாது, பயன்படுத்த இயலாது. அதே மாதிரி வரா, வரா என்ற பின்னால். இப்ப வீட்டுக்கு பின்னால் வரா அல் பைத்தி. ரைட். பாடசாலைக்கு பின்னால் வரா அல் மதரசதி. ஓகே. அதே போல பள்ளிக்கு பின்னால், பள்ளிவாசலுக்கு பின்னால் வரா அல் மஸ்ஜிதி, வரா அல் மஸ்ஜிதி, பள்ளிவாயலுக்கு பின்னால். அதே போல தோட்டத்திற்கு பின்னால் அண்டு வரக்கொள்ள வரா அல் ஹதீகதி. நோட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகளை. சரியா, ஹதீகா. அப்ப அமாம என்ற சொல்லும் வரா என்ற சொல்லும் முன்னால் பின்னால் என்ற கருத்துல வந்திருந்தாலும் இது ரெண்டும் இடத்தோடு சம்பந்தப்பட்ட சொற்கள், இடம். ஆனால் கபுல என்ற சொல்லும் பாத என்ற சொல்லும் காலத்தோடு சம்பந்தப்பட்ட சொற்கள். சரியா. அப்ப நீங்க கருத்தை வச்சு கொண்டு எல்லா இடத்துலையும் அமாம வராய பயன்படுத்த மேலாது. அதே போல கபுல பாத என்றதை பயன்படுத்த மேலாது. கபுல பாத என்ற சொற்கள் வந்து காலத்தோடு சம்பந்தப்பட்டதாக வரும். அமாம வரா போன்ற சொற்கள் வந்து இடத்தோடு சம்பந்தப்பட்டதாக வரும். ரைட். அப்ப அதோட நான் சொன்ன இந்த சொற்கள் என்ன? யோமுன் என்ற கருத்து ஒரு நாள், உஸ்பூன் என்ற கருத்து வாரம், ஷஹரண்டா அவளுக்கு தெரியும், நாங்க பார்த்தோம். இப்ப ஷஹரண்டா மாதம். ரைட். சனத்துனண்டா கருத்து வருடம். ஆமுன், சனத்துன் அல்லது ஆமுன். ஒத்த கருத்து எக்ஸாம் பேப்பர்ல வார, அதை நீங்க மனசுல வச்சுக்கொள்ளுங்க. அதே போல பொருத்தமான சொல்லை கொண்டு இடைவெளி நிரப்புக அல்லது இடைவெளிக்கு பொருத்தமான சொல்லின் கீழ் கோடிடுக என்ற ஒரு கேள்வி என்று வார. அப்ப அந்த இடத்துல இப்ப உதாரணமாக அமாம என்ற சொல்லை கொண்டு ஒரு வாக்கியம் ஒன்று தரப்பட்டு இடைவெளி வரும். இப்ப எதிர்கருத்து சொல்லுக்கு நீங்க இந்த கோடடிக்கணும். ரைட். அப்ப அந்த டைம்ல வராயும் வரும், பாதையும் வரும். அப்ப நீங்க கருத்தை வச்சுதான் என்ன செய்யணும், சரியான உடைய தெரிவு செய்யணும். நான் சொல்ற விளங்குறா? உதாரணமாக அல் ஹதீகத்து, சரியா, தோட்டம் உள்ளது. அமாமல் பைத்தி, வீட்டுக்கு முன்னால் தோட்டம் உள்ளது. இப்ப அமாம் என்ற சொல்ல கீழால கோடடிச்சிருக்கிற. இப்ப பிரக்கெட்ல இருக்கிறது 3 சொல் தரப்படும். ரைட். நீங்க பொருத்தமான சொல்லின் கீழ் என்ன செய்யணும், கோடடிக்கணும். ரைட். அப்ப ஒரு சொல் வரும். உதாரணமாக ஹவுல, ஹவுல என்ற சொல் நீங்க படிச்சல்ல, நீங்க படிப்பீங்க ஹவுல. அதே போல ரைட். அதே போல மற்ற சொல் என்ன, பஅத என்ற சொல் வரும். அதே போல வரா என்ற சொல் வரும். அப்ப நீங்க அமாம் என்ற முன்னால் தானே. அப்ப ஹவுல என்ற சொல் தெரியாவிட்டாலும் பஅத என்ற சொல்லும் வரா என்ற சொல்லும் தெரியும். பஅத என்றாலும் பின்னால், வரா என்றாலும் பின்னால். இப்ப நீங்க அவசரப்பட்டு என்ன செய்யப்படாது, வரா என்ற சொல்லுக்கு கோடடிக்கப்படாது. ஏண்டா, சாரி, வரா அல்ல, பஅத என்ற சொல்ல கோடடிக்கப்படாது. ஏண்டா அமாம என்ற சொல் வந்து கால இடத்தோடு சம்பந்தப்பட்ட சொல், இடத்துடன் சம்பந்தப்பட்ட சொல். எனவே அமாம என்ற சொல்லுக்கு பொருத்தமான எதிர்கருத்து சொல் என்ன, வரா, வரா. ஓகே, விளங்கினா? அதே போல ஹல்ஃப் என்ற சொல்லும் பயன்படுத்துறதா. ரைட், ரைட். ஓகே, சரி, விளங்கிக்குமான்னு நினைக்கிறேன். ரைட். உங்களுக்கு ஏதும் டவுட் இருக்குதா? நீங்க கேட்கலாம், டவுட் இருந்தா கேளுங்க பார்க்க. ரைட். இதுல ஏதும் டவுட் இருக்குதா இந்த ஹிவார்ல? ஓகே, இல்லாட்டி நாங்க அடுத்த பகுதி போவோம். மும்தாஸ் என்றால் இளமைக்குரிய உயர்ந்தபட்ச சொல் தானே? விளங்கல இது?
மும்தாஸ் என்றா இனிமை என்று சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த பட்ச ஓ சொல்தானே? எஸ், அந்த சிறந்தவன் எண்ணத்துல வரக்கூடிய உயர்ந்த பச்சை சொல் மும்தாஸ். மும்தாஸ் சரியா. இப்ப நாங்க ஆங்கிலத்துல சொல்றதாக இருந்தால் எக்ஸலண்ட், வெரி குட், குட் அப்படின்னு நாங்க கேட்டகரி பண்ணி கொண்டு போறோம் தானே கீழே கீழுக்கு. அம்மைதான் ஆங்கிலத்துல உள்ளது போன்று இப்ப அரபிலையும் மும்தாஸ் என்பது எக்ஸலண்ட், டாப் லெவல் இருக்கிறார்கள் சொல்றது. அடுத்த கேட்டகரியில வர ஜய்யித், ஜித்தன், ஜய்யித், மக்பூல், லாபஸ் அப்படி என்று அந்த சொற்கள் கீழே கீழே போகும். அப்ப மும்தாஸ் என்பது டாப் லெவலா? ரைட், ஓகே, சரி. சார், ஓ அவனுக்கு ரெண்டும் மாற சந்தர்ப்பத்தை பொறுத்து நாங்க பொருத்தமான சொல்ல பயன்படுத்துறோம். இப்ப உதாரணமாக ஹுவ தாலிபுன், அது லமீர் ரெண்டு வாருது. ஹுவ என்ற சொல் வந்து லமீர் பிரதி பெயராக வாரும். சரியா. தாலிக என்பது இஸ்முல் இஷாராவாக வாருது. தாலிக தாலிபுன், அவன் ஒரு மாணவன் என்று சொல்லலாம். சரியா. ஆனா இப்ப நாங்க வந்து உதாரணமாக ஒரு பந்தி ஒன்று எழுதுறேன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், ஒரு பேராகிராஃப் ஒன்று எழுதிட்டு போறோம் வச்சுக்கொள்ளுங்க. சரியா. அப்ப அந்த பந்தியில வந்து நாங்க உதாரணமாக ஜா முஹம்மத் இலல் மதரசா, முஹம்மத் பாடசாலைக்கு வந்தான். அதுக்கு பிறகுக்கு நாங்க வதாலிக தாலிபுன்னு சொல்றோம் இல்ல, அவன் ஒரு மாணவன். இப்ப ஜா முஹம்மத், நான் உங்களுக்கு தெளிவா காட்டுறேன் அத. ஓகே, நீங்க பாருங்க பிள்ளைகள். சரியா. ரைட். உதாரணமா நீங்க படிச்ச சொற்களை வச்சே நான் சொல்றேனே. ஜா வந்தான், யாரு வந்தான்? முஹம்மத் வந்தான். எங்க வந்தான்? இலல் மதரசா, பாடசாலைக்கு வந்தான். எப்ப வந்தான்? கபுல ஷஹர். ஓகே, ஒரு வாக்கியம். ஜா முஹம்மத் இலல் மதரசத்து கபுல ஷஹர். முஹம்மத் ஒரு மாதத்திற்கு முன்னர் பாடசாலைக்கு வந்தான். அவன் ஒரு மாணவன் என்று நீங்க சொல்லணும். இப்ப நீங்க வந்து இந்த இடத்துல வதாலிக தாலிபுன் என்று சொல்றது இல்லை. விளங்கினா அவளுக்கு? வதாலிக தாலிபுன் என்று சொல்றது இல்லை. மாற்றமாக நாங்க எதை சொல்றது? அந்த லமீர் பிரதி பேரத்தான் பயன்படுத்துறோம். வஹுவ தாலிபுன், அவன் ஒரு மாணவன். நீங்க தாலிக என்ற சொல்ல நீங்க எப்ப தெரியுமா பயன்படுத்துற? அவன் என்றத நீங்க ஒருத்தரோட கழிச்சு கொண்டிருக்கிறீங்க. சரியா. இப்ப நீங்க தூரத்தில் இருக்கிற ஒரு ஆளை சுட்டி காட்டி அவன் யாரு என்றத சொல்ல போறீங்க உதாரணமாக. அப்ப அந்த டைம்ல தாலிக தாலிபுன், அவன் ஒரு மாணவன் என்று சொல்லலாம், பிரச்சனை இல்லை. விளங்கினா அவளுக்கு? இப்ப விளங்கினா? கேள்வி கேட்டவக்கு விளங்கினா? ஓகே, ரைட், ஓகே. இந்த அரபிக் கிளாஸ் ஜூம் என்ன, ஜூம் லிங்க் எங்களோட ஸ்கூல் குரூப்ல போட்டது. இந்த கிளாஸுக்கு நாங்கள் ஜாயின் ஆகணும். எப்படியும் ஜாயின் ஆகுறது? இந்த கிளாஸுக்கு குரூப் இருக்குதா? ஏன் சார், நீங்க பேர் என்ன தெரியும் மகள்? இதுக்கு ஒரு குரூப் ஒன்று இருக்குது, பிரத்யேகமான ஒரு குரூப் ஒன்று இருக்குது. கட்டாயமாக அந்த குரூப்பை நீங்க ஜாயின் ஆகி கொண்டா மிச்சம் நல்லா. ஏன்னா நான் இதுல ஸ்கிரீன்ல இப்போ உங்களோட டிஸ்கஸ் பண்ற அந்த விஷயங்களை வந்து நான் குரூப்ல போடுவேன், போடுவேன். போட்டா அவளுக்கு நீங்க அதை பார்த்து கொள்ளலாம். நீங்க என்ன செய்யுங்கண்டா, நான் கீழே ஒரு நம்பர் ஒன்று தாரேன், நோட். ஓகே, இந்த நம்பருக்கு நீங்க கண்டக்ட் பண்ணுங்க. சரியா. கண்டக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் அனுப்பினா அவர் ஜாயின் பண்ணிடுவாரு. இதுல டைப் பண்றேன்னு, நோட் 7731717118. இந்த நம்பருக்கு உங்களோட பெயர் என்ன, உங்களோட ஸ்கூல் என்ன, உங்களோட கிரேட் என்ன, உங்களோட இப்போ அரபிக் லிட்ரேச்சரா அரபிக் லாங்குவேஜா, அதை நீங்க மென்ஷன் பண்ணி அனுப்பினா பொருத்தமான குரூப்ல ஆட் பண்ணி கொள்வாங்க. சரியா. ரைட், ஓகே. சரி, அப்ப நாங்க அந்த புத்தகத்துல அடுத்த பகுதி போறோம். சரியா. பாருங்க. ஓகே, இப்ப இதுல சில கேள்விகள் இருக்குது இல்லையா? பாருங்க. மஸ்மு தில்மீதில் ஜதீத், மஸ்மு அத்தில்மீதில் ஜதீத். இஸ்மண்டா என்ன? இஸ்மண்டா
யாரு பெயர். வெரி குட். மஸ்முக உன்னுடைய பெயர் என்ன? அப்ப மாண்டா கருத்து என்ன? அப்ப மஸ்மு பெயர் என்ன? அத்தில் மீதி மாணவனின். மஸ்முத்தில் மீதி அல் ஜதீதி புதிய மாணவனின் பெயர் என்ன? சரியா, புதிய மாணவனின் பெயர் என்ன? நீங்க இப்ப விடைய பார்த்து எழுதி கொண்டா சரி இன்ஷா பிறகுக்கு. அதே போல மதா ஜா இலல் மதரசா, மதா எப்போது, ஜா வந்தான், இலல் மதரசா பாடசாலைக்கு, அப்ப அவன் பாடசாலைக்கு எப்போது வந்தான். அதே போல மாதா என்ன, யல்அபு விளையாடுகின்றான், அத்தில் மீதுல் ஜதீத் புதிய மாணவன், புதிய மாணவன் என்ன விளையாடுகின்றான். அப்ப இந்த கேள்விகளுக்கு அந்த உரை பகுதியை பார்த்து நீங்க விட எழுதினா சரி, உரையாடலை பார்த்து எழுதினா சரி. அடுத்த இன்னும் ஒரு பயிற்சி ஒன்று இருக்குது. இஸ்தபிதில் கமாஃபில் மிசாலைன், 2 உதாரணங்களில் உள்ளது போன்று மாற்றுக. இதுல பாருங்க, எங்களுக்கு அந்த வாக்கியங்களை நாங்க பிடிச்சுக்கொள்ளணும் என்றதுக்காக வேண்டித்தான் இந்த பயிற்சி தரப்படுகிறது. இதை நாங்க செய்யற மட்டுக்கு நல்ல. ஓகே, மதரசத்து கபுல ஷஹர், இதை அந்த ஹிவார்ல அந்த உரையாடல ஒரு வாக்கியம். அவன் ஒரு மாதத்திற்கு முன்னர் பாடசாலைக்கு வந்தான். அப்ப அதுல இப்ப மதரசா என்ற சொல்லுக்கு பதிலாக எங்களுக்கு எந்த இடத்தையும் போடலாம். சவுதியா, சவுதி அரேபியா. அப்ப ஜா இல சவுதியத்தி கபுல ஷஹர், சவுதிக்கு ஒரு மாதத்துக்கு முன்னர் வந்தான். அப்ப சவுதி ஈராக் போடலாம். ஜா இலா ஸ்ரீலங்கா கபுல ஷஹர், ஜா இலல் பைத்தி கபுல ஷஹர், ஜா இலல் ஏதோ ரைட், இலல் இராக்கி கபுல ஷஹர், இலல் குவைத்தி கபுல ஷஹர், இல அமெரிக்கா கபுல ஷஹர். அப்ப உங்களுக்கு இந்த இடத்துல எதையும் பயன்படுத்தலாம். அதே போல இப்ப வந்த ஷஹர் ஒரு மாதத்துக்கு முன்னர் என்று சொல்லலாம், ஒரு வாரத்துக்கு முன்னர். கபுல உஸ்பு ஜா இல சவுதியத்து கபுல உஸ்பு, ஒரு வாரத்துக்கு முன்னர் அவன் சவுதிக்கு வந்தான். சரியா, அப்ப நாங்க இதை பார்த்தோம். அப்ப ஷஹர் என்றா என்ன, உஸ்பு என்றா என்னன்னு பார்த்தோம். அதே மாதிரி அல் பைத் என்ற சொல்லிக்குது வீடு, யோமுன் நாள் ஒரு நாள், அல் குவைத் குவைட்டை குறிக்குது, சா ஒரு மணித்தியாலம். சரி, அப்ப கபுல சா அண்டா பிஃபோர் அன் அவர், ரைட், ஒரு மணித்தியாலத்துக்கு முன்னர். பஅத சா அண்டா ஒரு மணித்தியாலத்துக்கு பின்னர், காலம் தானே. ரியால், ரியாத் உங்களுக்கு தெரியும், ரியால். சனா வருடம், அல் மதரசா பாடசாலை, ஷஹர் மாதம். அப்ப உங்களுக்கு அழகா இடைவெளிகள் தரப்பட்டிருக்குது. நீங்க கொப்பியில இந்த பயிற்சியை செஞ்சு பாருங்க. செய்யற அளவுக்கு நல்லம அந்த அரபு எழுத்து உங்களோட கையில தானாக வரணும். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா நிறைய எழுதி பார்க்கணும். அப்பதான் உங்களுக்கு அந்த அரபு மொழியின் மீதான அந்த ஆர்வம் என்ன செய்யும், கூடிக்கொண்டு போகும். ரைட். அதே போல இதுவும் ஒரு பயிற்சி தான். இது இஸ்தபத்தில் தக்யீர் மா யல்ஸமு கமா ஃபில் மிசால், உதாரணத்தில் உள்ளது போன்று மாற்றுக, அவசியமானவற்றை மாற்றுகாண்டி இருக்குது. அல் தாரிஃபு ஹாதத்தில் மீட், இது நாங்க உரையாடல பார்த்தது. நீ இந்த மாணவனை அறிகிறாயா, ரைட், அல்லது உனக்கு தெரியுமா என்று சொல்லுவோம். மேலும் அப்ப அத்தில் மீதா அண்டா மாணவி, அத்தில் மீத் ஆண்பால், அத்தில் மீதா என்றா பெண்பால். இந்த தாவில முடிவடைஞ்சா அது பெண்பாலத்தான் குறிக்கிறது. சரியா, அப்ப தில்மீதா பெண்பால வரக்கொள்ள ஹாதா ஹாதிஹியாக மாறும். வழங்கினா பெண்பால வரக்கொள்ள இந்த ஹாதா என்பது எப்படி மாறும், ஹாதிஹி என்று மாறும். அதை நாங்க ஏற்கனவே பார்த்தோம். அப்ப ஹல் தஅரிஃபு ஹாதிஹி தில்மீதா, நீ இந்த மாணவியை அறிகிறாயா, ஹாதிஹி தில்மீதா. அப்ப ஆண்பால வரக்கொள்ள அத்தில்மீத் மாணவன், ஆண்பால வரக்கொள்ள ஹாதா என்றும், அத்தில்மீதா மாணவி பெண்பால வரக்கொள்ள ஹாதிஹி என்றும் வரும். சரியா, இந்த இடத்துல மாறும். ரைட். அதே மாதிரி அல் முதாரிஸ் ஆசிரியர், அல் முதாரிசா ஆசிரியை, அல் வலத் பாய் சிறுவன், அல் பின்த் சிறுமி. ரைட். அதே போல அல் உஸ்தாத் அவரும் ஆசிரியர் என்ற கருத்துகளுக்கு பயன்படுத்தலாம், அல்லது பேராசிரியர், விரிவுரையாளர் போன்ற கருத்துகளையும் பயன்படுத்துறது உண்டு. பொதுவாக அரபு மொழியில அல் முதாரிஸ்
அல் முஅல்லிம், அல் உஸ்தாத் போன்ற சொற்கள் ஆசிரியர் என்ற கருத்துல தான் வருது. இருந்தாலும் சில போது இந்த சொற்களுக்கு இடையிலான வேறுபாடுகளும் இருக்குது. அதையும் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. அப்ப அத்தாலிப மாணவி, அத்தில்மீத் மாணவன், அத்தில்மீத மாணவி. அப்ப அத்தாலிபத்து என்பதும் அத்தில்மீதத்து என்பதும் மாணவியை குறிக்கின்ற சொற்கள். அதே போல அத்தில்மீது என்பதும் அத்தாலிபு என்பதும் மாணவனை குறிக்கின்ற சொற்கள். சரியா? அதையும் நீங்க செஞ்சு பாருங்க இன்ஷா அல்லாஹ். ரைட். அதே போல பாருங்க, இப்ப பிரக்கெட்ல தரப்பட்டிருக்கிற சொற்கள் அத்தில்மீத் மாணவன், அஹ்மத் ஷஹர் ஒரு மாதம். அப்ப இது நாங்க இது பயிற்சியாக எழுதுறதல்ல, நாங்க உரையாடி பார்க்கிறதுனா. ஹல் தஅரிஃபு ஹாதா தில்மீத்? நஅம் அஅரிஃபுஹு. ஹாதா அஹ்மத். மதா ஜாஅ இலல் மத்ரஸா? ஜாஅ இலல் மத்ரஸத்தி கபல ஷஹர். இது எங்கட ஹிவார்ல இருந்தது. இது மாதிரி 4 பயிற்சி இருக்குது பாருங்க. அத்தில்மீதா ஃபாத்திமா உஸ்பூ. உதாரணமாக நான் முதலாவது சொல்லி காட்டுறேன். ஹல் தஅரிஃபு ஹாதிஹி தில்மீதா? என்ன பெண்பால் தானே, அப்ப ஹாத தில்மீதான்னு சொல்ல இயலாது. ஹல் தஅரிஃபு ஹாதிஹி தில்மீதா? இந்த மாணவியை நீ அறிகிறாயா? நஅம் ஆம். அஅரிஃபுஹா அண்டு வருமா? ஹூ அல்ல ஹா அண்டு வரும். நான் அவளை அறிகிறேன், அறிவேன். ஹாதிஹி ஃபாத்திமா, இவள் ஃபாத்திமா. அப்ப அதுக்கு பிறகு எப்படி? மதா ஜாஅத் அண்டு வரும். இலல் மத்ரஸா, பாடசாலைக்கு அவள் எப்போது சமூகம் அளித்தாள் என்று வரும். ஜாஅத் இலல் மத்ரஸா கபுல உஸ்பூஇன், அவள் ஒரு வாரத்திற்கு முன்னர் பாடசாலைக்கு சமூகம் அளித்தார். இப்ப நீங்க அவதானிக்கலாம் இந்த இடத்துல. சரியா? நான் சொன்ன சொற்கள்ல. சரியா? இந்த பாருங்க புலகள். இப்ப தில்மீதா என்று வந்தால், பெண்பால வந்தால் இங்க பாருங்க ஹாதிஹி என்று வரும். ஹல் தஅரிஃபு ஹாதிஹி தில்மீதா என்று வரும். அதே போல நஅம் அஅரிஃபுஹா, இந்த இடத்துலையும் சின்னொரு சேஞ்ச் ஒன்று வரும். நான் அவளை அறிகிறேன். அது போல திருப்ப ஹாதிஹி ஃபாத்திமா, ஹாதிஹி ஃபாத்திமா. அது போல பாருங்க ஜா என்ற சொல்லிலையும் ஒரு சேஞ்ச் ஒன்று வரும். மத்தா ஜாஅத் பெண்பால வரும். இலல் மத்ரஸா. அப்புறம் திருப்பி இந்த இடத்துலையும் ஜாஅத் என்று வரும். ஜாஅத் இலல் மத்ரஸா கபுல உஸ்பூ. இப்ப ஆண் பால்ல வரக்குள்ள ஒரு மாதிரியும் பெண்பால வரக்குள்ள இன்னொரு மாதிரியும் வரும். அதுல போல ஹாதா தெரியும். ஹாதா ஆண்பாலுக்கும் ஹாதிஹி பெண்பாலுக்கும் பயன்படுத்துறது. அதே நேரம் நீங்க விளங்கிக் கொள்ளுங்க பிள்ளைகள். ஜாஅ வந்தான், அதோட நாங்க ஒரு தாவொண்ட சேர்த்து கொண்டா ஜாஅத் வந்தால், ஜாஅத் வந்தால். சரியா? இப்ப தஹபேண்டா போனான், தஹபத் போனான். லஇப விளையாடினான், லஇபத் விளையாடினாள் என்று வரும். ஓகே, அதை நீங்க மனசுல வச்சு கொண்டா சரி. அப்ப நீங்க அடுத்த பயிற்சியை கட்டாயமாக செஞ்சு பாருங்க. என்ற ஒரு நல்ல ஒரு பயிற்சி தான். சரியா? இல்ல அல் முதாரிஸ் ஹசன் சனா இருக்குது. ஓகே, அதே போல அல் முதாரிஸா ஜைனப் யோமன் இருக்குது. அல் முதாரிப் உஸ்மான் சாஅ. ரைட். அதுல அவங்களுக்கு இது சொற்கள் எல்லாம் தெரியும், நாங்க எழுதி காட்டினோம். இதுல நீங்க பாருங்க அல் முதாரிப் அந்த கருத்து பயிற்றுவிப்பாளர், கோச். கோச்சுக்கு தான் நாங்க சொல்றது அல் முதாரிப் பயிற்றுவிப்பாளர் என்று சொல்றோம். ரைட். ஓகே, அப்ப நீங்க இதை கட்டாயமா செஞ்சு பார்க்குற நேரம் தான் அந்த ஆண்பால் பெண்பால் வித்தியாசத்தை இனங்கண்டு நீங்க செய்வீங்க இன்ஷா அல்லாஹ். ரைட். ஓகே, ரைட். அடுத்தது ஒரு பாடம் ஒன்று இருக்குது, அதையும் பார்த்துட்டு நாங்க முடிப்போம் இன்ஷா அல்லாஹ். ரைட். இதுல பாருங்க, தஹலல் முதீரு அஸ்ஸஃப. தஹல நுழைந்தான், நுழைந்தான் நுழைந்தார். ஓகே, அல் முதீர் என்ற அதிபர். இந்த பாருங்க, அதிபர் என்ன செய்யறாரு? வாராரு. அதிபர் வாராரு. ரைட். அவரோட பக்கத்துல இன்னொரு ஆள் இருக்கிறார், அவர் ஒரு புதிய ஆசிரியர். சரியா? அப்ப வார சந்தர்ப்பத்துல மாணவர்கள் என்ன செய்யறாங்க? எழுந்து நிக்கிறாங்க. அதுக்கு பிறகு அதிபர் என்ன செய்யறாரு? இந்த ஆசிரியரை அறிமுகப்படுத்துறாரு. அது பிறகு அதிபர் வெளியாகி போறாரு. அது பிறகு ஆசிரியர் பாடத்தை ஆரம்பிக்கிறாரு. ரைட். ஓகே, அதான் இப்ப நாங்க படிக்க போறோம். தஹல நுழைந்தான்,
அப்ப அல் முதீர் என்றிக்கிறதானே, எனவே தஹல் அல் முதீர் என்று வரக்குள்ள அதிபர் நுழைந்தார். எங்க அஸ்ஸஃப வகுப்பறைக்குள் நுழைந்தார். அஸ்ஸஃப் என்பது வகுப்பறை, கிளாஸ் ரூமை குறிக்கிற சொல். அஸ்ஸஃப் என்ற கருத்து என்ன, கிளாஸ் ரூம், வகுப்பறை. தஹல் அல் முதீரு அஸ்ஸஃப, அதிபர் வகுப்பறைக்குள் நுழைந்தார். வமஅஹு, மேலும் மஅஹு அவருடன், மஅண்டா உடன், வித், மஅஹு அவருடன், வித் ஹிம் என்று வரும் இல்லையா. வமஅஹு அவருடன், முதர்ரிசுன் ஒரு ஆசிரியர், ஜதீதுன் புதிய, மேல பார்த்தோம் தில்மீதுன் ஜதீதுன் உண்டு, அதே மாதிரி நீங்க முதர்ரிசுன் ஜதீதுன் புதியதொரு ஆசிரியர் அவருடன் காணப்பட்டார், அவருடன் இருந்தார். அப்ப பாருங்க திருப்ப, தஹலல் முதீரு அஸ்ஸஃப, அதிபர் வகுப்பறைக்குள் நுழைந்தார். வமஅஹு முதர்ரிசுன் ஜதீதுன், அவருடன் புதியதொரு ஆசிரியர் இருந்தார். ரைட். வகஃபத் தலாமீது, மாணவர்கள் எழுந்து நின்றார்கள். வகஃப எழுந்து நின்றார். சரியா, இதுல இப்ப வகஃப பன்மையில வரும். சரியா, நின்றார்கள், எழுந்து நின்றார்கள். அது நாங்கள் இன்ஷா பிறகு படிப்போம். வகஃபத் தலாமீது கொண்ட மாணவர்கள் எழுந்து நின்றார்கள். முதீர் சொல்றாரு அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே, சலாம் சொல்ற. அத்தலாமீத் மாணவர்கள், தலாமீத் மாணவர்கள், தில்மீத் நாங்க மேல பார்த்தோம் தில்மீத் என்ற மாணவன் தானே. அப்ப தில்மீத் என்று சொல்லக்கூடிய பன்மை சொல் தான் தலாமீத் மாணவர்கள். தில்மீதுன் தலாமீது மாணவர்கள். தலாமீத் மாணவர்கள் என்ன சொல்றாங்க, வஅலைக்குமுஸ்ஸலாம் என்று சொல்றாங்க. அது பிறகு முதீர், முதீர் என்ற யாரு, அதிபர், அவர் என்ன சொல்றாரு, ஹாதா இவர், முதர்ரிசு ஆசிரியர், அல்லுகத்தில் அரபிய அரபு மொழிக்கான ஆசிரியர். அல்லுகாண்டா மொழி, லுகான கருத்துன்னா மொழி. அல்லுகத்து அஸ்ஸின்ஹாலியாண்டா சிங்கள மொழி. அல்லுகத்து அத்தாமீலியாண்டா தமிழ் மொழி. அல்லுகத்து அல் இங்கிலீசியாண்டா கருத்து ஆங்கில மொழி. அதே மாதிரி தான் அல்லுகத்துல் அரபியான கருத்து அரபு மொழி. முதர்ரிசுல் லுகத்தில் அரபிய அரபு மொழிக்கான ஆசிரியர். அப்ப ஹாதா முதர்ரிசுல் லுகத்தில் அரபிய, இவர் அரபு மொழிக்கான ஆசிரியர். அல் ஜதீத் புதிய. அப்ப இந்த புதிய என்ற இந்த சொல், சரியா, புதிய என்ற அந்த சொல் எதை நோக்கி மீளுது, அதாவது எதுக்கு வந்திக்குதுன்னா முதாரிஸ். அழகுனா முதாரிசுல் ஜதீத் புதிய ஆசிரியர். ஃபஹாதா முதர்ரிசுல் லுகத்தில் அரபிய்யத்தி அல் ஜதீத், இவர் அரபு மொழிக்கான புதிய ஆசிரியர் என்று வரும். இல்லைங்கண்ணா. அப்ப நான் முதலாவது இது ஹாதா இவர், ரெண்டாவது இந்த சொல். ரைட், 2 3. ஓகே, அரபு மொழி, அரபு மொழி. இவர் அரபு மொழிக்கான, இது 4வது, இது 5வது புதிய ஆசிரியர். விளங்கினா, விளங்கி இருக்குமா நினைக்கிறேன். இவர் அரபு மொழிக்கான புதிய ஆசிரியர். இஸ்முஹு, இஸ்முஹு அவருடைய பெயர். இஸ்மண்டா பேரு தானே. இஸ்முஹு என்ற கருத்து ஆண் பால வந்திக்குது. அவருடைய பெயர் ஹசன், ஹசன் பெயர். இஸ்முஹு ஹசன், அவருடைய பெயர் ஹசன். வஹுவ சுஊதியுன், அவர், ஹுவ அவரை விளங்கப்படுத்துறார். அவர் சுஊதியுன் சவுதி நாட்டை சேர்ந்தவர். சவுதியுன் சவுதி நாட்டை சேர்ந்தவர், சவுதி அரேபியா நாட்டை சேர்ந்தவர். இப்ப நான் சொல்றேன்டா, ஆன ஸ்ரீலாங்கியுன் நான் இலங்கை நாட்டை சேர்ந்தவன். ஓகே, அது மாதிரி வஹுவ சவுதியுன் அவர் சவுதி நாட்டை சேர்ந்தவர். ரைட். ஓகே, அடுத்த பாருங்க. ஜாஅ மினஸ் சவுதியா, அவர் ஜாஅ வந்தார். அப்ப ஜாஅ மினஸ் சவுதியா சவுதி அரேபியாவிலிருந்து அவர் வந்தார், சவுதி நாட்டிலிருந்து அவர் வந்தார். அப்ப சவுதியுனண்டா சவுதி நாட்டை சேர்ந்தவர் என்று வரும். சவுதியா என்பது சவுதி அரேபியா. உதாரணமாக ஸ்ரீலங்கா என்ற கருத்து இலங்கை, ஸ்ரீலாங்கியும் என்ற கருத்து இலங்கை நாட்டை சேர்ந்தவன் என்று வரும். உதாரணமா அல் குவைத் என்றா குவைட் ஒரு நாட்டோட பேரு.
குவைத்தியுன் என்ற கருத்து குவைத் நாட்டை சேர்ந்தவன். அல் இராக், ஈராக், ஈராக் குறிக்கிற சொல். ஈராக்கியுன் என்ற ஈராக் நாட்டை சேர்ந்தவர். அது முதலாவது பாட புத்தகத்தில் வருது. ஓகே, அப்ப ஜாஅ மின ஸஊதியா, அவர் சவுதி அரேபியாவிலிருந்து வந்தார், சவுதியிலிருந்து வந்தார். மேலும் மேலும் ஹுவ அவர் முதரிசுன் ஜய்யிதுன், முதரிசுன் ஜய்யிதுன், சிறந்த ஒரு ஆசிரியர். ஜய்யிதனா சிறந்த, முதரிசன்னா ஆசிரியர். வஹுவ முதரிசுன் ஜய்யிதுன், அவர் சிறந்ததொரு ஆசிரியர். ரைட், திரும்ப பாருங்க. தஹலல் முதீர் வஸ்ஸஃப, அதிபர் வகுப்பறைக்குள் நுழைந்தார். வமஅஹு முதரிசுன் ஜதீதுன், அவருடன் புதியதொரு ஆசிரியரும் இருந்தார். வகஃபத் தலாமீது, மாணவர்கள் எழுந்து நின்றார்கள். அதிபர் சொன்னாரு, அஸ்ஸலாமு அலைக்கும், மாணவர்கள் அத்தலாமீத் வ அலைக்கும் அஸ்ஸலாம். அல் முதீர் அதிபர் சொல்றாரு, ஹதா முதரிசுல் லுகத்தில் அரபியத்தில் ஜதீத், இவர் அரபு மொழிக்கான புதிய ஆசிரியர். இஸ்முஹு ஹசன், அவருடைய பேர் ஹசன். வஹுவ ஸஊதியுன், அவர் சவுதி நாட்டை சேர்ந்தவர். ஜாஅ மின ஸஊதியா, அவர் சவுதியிலிருந்து வந்தார். வஹுவ முதரிசுன் ஜய்யிதுன், அவர் சிறந்ததொரு ஆசிரியர். அவர் சிறந்ததொரு ஆசிரியர். நான் ஏற்கனவே சொன்னது போல மும்தாஸ், ஜய்யித், ஜித்தன், ஜய்யித் அந்த கேட்டகரியில பார்க்க வேணாம. ஓகே, ஜய்யித் என்பது இப்ப ஓகே, அப்ப எக்ஸலண்ட், வெரி குட், குட் சொல்ற அந்த கருத்துல இல்ல. இப்ப ஜய்யிதன்னா நல்ல நல்ல சிறந்த ஆசிரியர். ஓகே, ரைட். அடுத்த பாருங்க, ஹரஜ, வெளியேறினார். தஹலன்னா நுழைந்தார், எதிர்கருத்து சொல்ல. தஹல நுழைந்தார், ஹரஜ வெளியேறினார். யாரு? அல் முதீர். முதீர்னா இப்ப உங்களுக்கு பரிச்சயம், அதிபர். ஹரஜல் முதீர், அதிபர் வெளியேறினார். மினஸ்ஸஃபி, வகுப்பறைக்கில் இருந்து. ஹரஜல் முதீர் மினஸ்ஸஃபி, அதிபர் வகுப்பறைக்கிலிருந்து வெளியேறினார். ஓகே, அஸ்ஸஃப் என்ற சொல் படிச்சோம், என்ன வகுப்பறை, கிளாஸ் ரூம். மின் என்ற சொல்லும் படிச்சோம், இருந்து, ஃப்ரம். ஹரஜல் முதீர் மினஸ்ஸஃபி, அதிபர் பிரின்சிபல் வகுப்பறைக்கிலிருந்து வெளியேறினார். வஜலஸ தலாமீது அலல் கராசிஜி, மேலும் ஜலச அமர்ந்தார்கள். ஜலச அமர்ந்தான், வகஃப எழுந்து நின்றான், ஜலச அமர்ந்தான், அமர்ந்தார்கள். யாரு? அத்தலாமீது, மாணவர்கள். தில்மீதுன் மாணவன், அத்தலாமீது மாணவர்கள். கேளுங்க, ஏதாவது கேட்கிற தீக்கிறா? ரைட், அப்ப ஓகே, சரி. வஜலச தலாமீது, மாணவர்கள் அமர்ந்தார்கள். அலல் கராசிஜி, கதிரைகளின் மீது, கதிரைகளில், on the chairs. ஓகே, கதிரைகளில் மாணவர்கள் அமர்ந்தார்கள். இப்ப அலா, அலாண்ட கருத்து நேரடி கருத்து ஒப்பன், மீது. சரியா, மீது என்றதான் கருத்து. வஜலச தலாமீது அலல் கராசி என்ற கருத்து என்ன? மாணவர்கள் கதிரைகளில் அமர்ந்தார்கள். ரைட். இப்ப நாங்க ஆங்கிலத்திலையும் இந்த சேர் என்று சொல்றோம் இல்லையா, I sat on the chair. ரைட், இந்த சேர்ண்டா கதிரைக்குள்ள அந்த கருத்துல வாரது, on the chair. அம்மாதிரிகள் ஃபில் கராசி என்று சொல்றது இல்லை, கதிரைகளில் என்று வரக்குள்ள பீய போடுறது இல்லை. பி என்றா இல், அலா என்று சொல்லத்தான் பயன்படுத்துறது. ஓகே, ஆனா மொழிபெயர்க்கிற நேரம் மாணவர்கள் கதிரைகளில் அமர்ந்தார்கள் என்று சொல்றோம். ரைட். காலல் முதாரிஸ், ஆசிரியர் சொன்னார். அல் லுகத்துல் அரபிய்யா, அரபு மொழி பாடம். அர்பஉ ஹிஸஸின் ஃபில் உஸ்பூஇ, அர்பஅ நான்கு. நாங்க படிப்போம் இன்ஷால்லா. வாஹித், இஸ்னான், ஸலாஸா, அர்பஅ, ஹம்ஸா, சித்தா, சபஅ, தமானியா, திஸ்ஆ, அஷரான்னு படிப்போம் இன்ஷால்லா. அப்ப அர்பஅ அந்த கருத்து நான்கு. அர்பஉ ஹிஸஸ், ஹிஸஸ் என்ற கருத்து பாட வேலைகள். அப்ப அல் லுகத்துல் அரபிய்யா அர்பஉ ஹிஸஸ், அரபு மொழி நான்கு பாட வேலைகளை கொண்டுள்ளது. ஃபில் உஸ்பூஇ, வாரத்தில். பி என்ற இல்தானே, அல் உஸ்பூ என்ன சொல்ல நாங்க படிச்சோம் இப்ப, வாரம். ஃபில் உஸ்பூஇ என்ற கருத்தான வாரத்தில். அரபு மொழி
4 பாட வேலைகளை கொண்டுள்ளது. வஹிஸ்ஸத்துல் யௌமி இன்றைய பாட வேலை. ஹிஸ்ஸத்துன் என்ற பாட வேலை. ஹிஸ்ஸத்துன் என்ற சொல்லுக்குரிய பன்மையை சொல் தான் ஹிஸ்ஸசுன். விளங்கி கொண்டா சரி. ரைட், விளங்கினா ஹிஸ்ஸத்துன் என்ற இந்த சொல்லுக்குரிய பன்மையை சொல் தான் என்ன? ஹிஸ்ஸசுன். ஹிஸ்ஸத்துன் என்ற பாட வேலை. ஹிஸ்ஸசுன் என்ற கருத்து பாட வேலைகள். ஹிஸ்ஸத்துல் யௌமி இன்றைய பாட வேலை கிராஅ ரீடிங் வாசிப்பாகும். ஓகே, அப்ப அல்லுகத்துல் அரபிய்யா அரபு மொழி அர்பஉ ஹிஸஸின் ஃபில் உஸ்புஇ வாரத்தில் 4 பாட வேலைகளை கொண்டதாகும். வஹிஸ்ஸத்துல் யௌமி இன்றைய பாட வேலை கிராஅ வாசிப்பாகும். ரைட், இப்போ திரும்ப பாருங்க, நான் கடைசியா ஒரு முறை மேலோட்டமா ஃபுல்லா சொல்றேன். தஹலல் முதீரு ஸஃப அதிபர் வகுப்பறைக்குள் நுழைந்தார். வமஅஹு முதர்ரிசுன் ஜதீதுன் அவருடன் புதியதொரு ஆசிரியர் காணப்பட்டார். முதர்ரிசுன். ஓகே, இந்த கேளுங்க, ஏதாவது கேட்கறதுக்கிறா இல்லை இங்க பாருங்க, முதர்ரிசுன் நண்டிக்குது சரியா? முதர்ரிசுன் ஜதீதுன் அப்ப ஒரு என்ற கருத்துல மொழிபெயர்த்தா அழகா வரும். அவருடன் புதியதொரு ஆசிரியர் காணப்பட்டார். வகஃபத் தலாமீது மாணவர்கள் எழுந்து நின்றார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம். ஹாதா முதர்ரிசுல் லுகத்தில் அரபியத்தில் ஜதீத் இவர் அரபு மொழிக்கான புதிய ஆசிரியர். இஸ்முஹு ஹசன் அவருடைய பேர் ஹசன். வஹுவ சஊதியுன் அவர் சவுதி நாட்டை சேர்ந்தவர். ஜாஅ மின சஊதியா அவர் சவுதியிலிருந்து வந்தார். வஹுவ முதர்ரிசுன் ஜய்யிதுன் மேலும் அவர் ஒரு சிறந்ததொரு ஆசிரியர். ஹரஜல் முதீரு மின ஸஃபி அதிபர் வகுப்பறையிலிருந்து வெளியேறினார். வஜலஸத் தலாமீது அலல் கராசிஹி மாணவர்கள் கதிரைகளில் உட்கார்ந்தார்கள். காலல் முதர்ரிஸ் ஆசிரியர் கூறினார். அல்லுகத்துல் அரபிய்யத்து அர்பஉ ஹிஸஸின் ஃபில் உஸ்புஇ அரபு மொழி வாரத்தில் 4 பாட வேலைகளை கொண்டதாகும். வஹிஸ்ஸத்துல் யௌமி கிராஅ இன்றைய பாட வேலை வாசிப்பாகும், கிராஅத் ஆகும். ஓகே, ஏதாவது கேட்கலாம், உங்களுக்கு டவுட் இருந்தா கேட்கலாம். இதுல நீங்க பாருங்க, நீங்க செல்ஃபா பார்த்தா உங்களுக்கு டவுட் வந்தா கேட்கலாம். டவுட் இல்லையா புள்ளகள்? சரி, ஓகே, ரைட். டவுட் இல்லாட்டி நாங்கள் அடுத்த பகுதி போவோமே. ரைட், இதெல்லாம் நீங்கள் அடுத்தது நீங்கள் பாருங்க. ஓகே, இதில் வரக்கூடிய பயிற்சிகளையும் நீங்கள் இன்ஷால்லா செஞ்சு பாருங்க. தஹலல் முதீரு அதிபர் நுழைந்தார் எங்க? அல் மஅமல் அல் மக்தபா அஸ்ஸஃப். யாருக்காக தெரியுமா அல் மக்தபான்னா கருத்து என்ன? அல் மக்தபான்னா என்ன கருத்து? நூலகம். வெரி குட். அல் மஅமல் என்ற கருத்து என்ன? ஆய்வுக்கூடம். வெரி குட். ஓகே, மஅமல் லப்புக்கு நாங்க சொல்றது. ரைட், மஅமலுல் லுகாண்டா லாங்குவேஜ் லப்புக்கு நாங்க மஅமலுல் லுகான்னு சொல்றது சரியா? ஆய்வுக்கூடம். ஓகே, அதே போல நீங்க இந்த சொற்களை பாருங்க. ஹசன் ஜதீதுன் முதரிசத்துன் முதரிசுன் தில்மீதுன் பொருத்தமான சொல்ல நீங்க போட்டு எழுதினா சரி. ஹசன் ஜாஅ மின ஸஊதியா அல் குவைத் அல் இராக் ஜலஸ அலல் கராசி. ரைட், அல் லுகத்துல் அரபிய்யத்து அர்பஉ ஹிஸஸின் ஃபி. ஓகே, ரைட். அதே போல அதில் பயிற்சிகளும் இருக்குது. ஐன தஹலல் முதீர் மாதா ஃபஅல தலாமீத். ஃபஅல என்ற கருத்து என்ன? ஃபஅல செய்தான். அப்ப ஃபஅல தலாமீது ஒன்று வரக்குள்ள, தலாமீது அன்று மாணவர்கள் என்று வரக்குள்ள ஃபஅல என்ற சொல்ல கருத்து எப்படி வரும்?
இந்த இடத்துல செய்தார்கள். எஸ், மாதா பால தலாமீது, மாணவர்கள் என்ன செய்தார்கள். ரைட். அதே போல அடுத்து பாருங்க, மஸ்மு முதாரிஸ் லுகத்தில் அரபியத்தில் ஜதீத், அரபு மொழிக்கான புதிய ஆசிரியரின் பெயர் என்ன. மா ஜின்சியத்துஹு, ஜின்சியான்னா கருத்து என்ன. ஜின்சியா என்ன கருத்து. ஜின்சியத்துன்னா கருத்து என்ன. இப்ப ஸ்ரீலாங்கியுன் இலங்கை நாட்டை சேர்ந்தவர், சவுதியுன் சவுதி நாட்டை சேர்ந்தவர் என்று பார்க்கிறோம் தானே. அப்ப மா ஜின்சியத்துஹு என்று வந்திருக்குது. அப்படி என்ன ஜின்சியானா கருத்து என்ன. சரிம்மா, நேஷனாலிட்டின்னு சொல்ற விளங்குனா, நேஷனாலிட்டி சொல்ற இல்லையா. ரைட். அதுக்குதான் ஜின்சியான்னு சொல்றது. ரைட். அவரோட அடையாளத்துவம். ரைட். அடையாளப்படுத்துறதுக்காக நாங்க ஜின்சியான்னு சொல்ல கொண்டு பயன்படுத்துறது. ரைட். மகள் இஷ்டக் ஆகுது நீங்க கதைக்கிறது ஒன்றுமே வழங்கல்ல. திருப்ப கேட்கிறா இல்லாட்டி நீங்க மெசேஜ் ஒன்று பண்றேன், நான் இன்ஷால்லா ரிப்ளை பண்றேன். மெசேஜ்ல சொல்லுங்களேன், நான் பாக்குறேன். மின் ஐன ஜா, அவர் எங்கிருந்து வந்தார். மாதா காலல் முதரிஸ், ஆசிரியர் என்ன கூறினார். இல்ல கேட்டுக்கிறாங்க. யூசுப் கிரா அண்டா கருத்து வாசிப்பு, கிரா ரீடிங் வாசிப்ப. ரைட். இதுல பாருங்க அடுத்தது சில் பைனல் கலிமாத்தில் முலாத்தா ஃபில் மஅனா, கருத்தில் எதிர்கருத்துள்ள சொற்களுக்கிடையே இணைக்குக. அப்ப அல் முலாத்தா அல் கலிமாத் அல் முலாத்தாண்டா கருத்து என்ன, எதிர்கருத்து சொற்கள். வகஃப பொருத்தமான சொல்லுக்கு நீங்க கோட் அடிக்கணும். தஹல முத்தஅஹிர் தஆல ذهب. நாங்க படிச்சு சொல்ல என்ன, வகஃப நின்றான். ஓகே, நான் மொழிபெயர்க்கல மிச்சம். இல்ல முத்தஅஹிர் என்றா கருத்து என்ன தெரியுமா. முத்தஅஹிர் என்றா நேரம் தாழ்த்தி வந்தான். நேரம் தாழ்த்தி வருபவன். நேரம் தாழ்த்தி தாமதமாகி வருபவனைத்தான் நாங்க முத்தஅஹிர்ன்னு சொல்றது. அப்ப முபக்கிர் என்ற கருத்து நேரத்தோடு நேரகாலத்தோடு வருபவன். நேரகாலத்தோடு வருபவனைத்தான் நாங்க முபக்கிர்ன்னு சொல்றது. அப்ப இதுல தஆல என்ன கருத்து என்ன. தஆல என்ன, தஆல அப்படி என்றா தெரியவா. தஆல என்றா வா. ஓகே, தஆல கம். ஓகே, வா. அப்ப அதுக்கு எதிர்கருத்து சொல்ல என்ன. ஹரஜயா ஜாஅயா ஜலசயா முபக்கிரா இதுஹபா. சொல்லுமா. இதுஹப். இதுஹப். எஸ், தஆல என்றா வா, இதுஹப் என்றா போ. ரைட். ஓகே. அப்ப அதை கொஞ்சம் நீங்க பார்த்து செஞ்சு கொண்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். ரைட். அதிபர் என்றால் அரபு சொல். அதிபர் என்றால் அரபு சொல். அதிபர் என்றால் அரபு சொல் என்ன விளங்கல்ல. முதீர் என்பது அதிபரை குறிக்கிற சொல்ல. ரைட். அதே போல இதுல பாருங்க, ஹாதா முதரிசுல் லுகத்தில் அரபியத்தில் ஜதீத், இது நாங்க பார்த்தோம் உரை அந்த பகுதியில, அந்த பரகிராஃப்ல பார்த்தோம். அப்ப முதரிசா என்று வந்தால் எப்படி மாறிக்குதுன்னத நீங்க பாருங்க. சரியா. இப்ப ஹாதா முதரிஸ் என் ஆண் பால வந்திருக்குது. முதரிஸ் ஆண் பார்த்தானே. இவர் ஒரு ஆசிரியர். ஹாதா முதரிசுல் லுகத்தில் அரபியத்தி அல் ஜதீத், இவர் அரபு மொழிக்கான புதிய ஆசிரியர். அதுவே இப்ப முதரிசா ஆசிரியை என்று வரக்கொள்ள எப்படியான சேஞ்சஸ் எல்லாம் வந்திருக்குதுன்னு பாருங்க. ஹாதிஹி, ஹாதா வந்து ஹாதிஹி என்று வார, முதரிசத்து என்று வார. ரைட். அதே போல அல் ஜதீதத்து என்றும் இங்க மாறுது. விளங்கினா அவளுக்கு. ரைட். அப்ப ஹாதிஹி முதரிசத்துல் லுகத்தில் அரபியத்தி அல் ஜதீதத்து என்று மாறிக்குது. அப்ப அதே நேரம் நீங்க அல் இங்கிலீசியா அல் இன்ஜிலீசியா ஆங்கில மொழி. அல் லுகத்தில் இன்ஜிலீசியா, ஹாதிஹி முதரிசத்துல் லுகத்தில் இன்ஜிலீசியத்தி அல் ஜதீதா, இவர் ஆங்கில மொழிக்கான புதிய ஆசிரியை என்று வார. அது மாதிரி நீங்க அடுத்த பிரக்கெட்ல இருக்கிற சொற்களையும் கொண்டு நீங்க என்ன செய்யுங்க, பயிற்சிகளை செஞ்சு கொண்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். ரைட். இதையும் செய்யுங்கோ. ஹர்ஃப் பொருத்தமான சொல்லை கொண்டு இடைவெளி நிரப்புக என்பது, இதை கட்டாயமாக செய்யணும். இதுதான் ஆக முக்கியம். இதுதான் என்றதல்ல, எல்லாமே ஆக முக்கியம்தான்.
ஒழுங்குபடுத்தி எழுதுற இந்த பயிற்சியை நீங்க கட்டாயமாக செஞ்சு கொண்டு வாங்க. நீங்க அதை விட பார்த்து எழுத வேணாம். சொற்களுக்கு பொருளை உங்களுக்கு தெரியும், சொற்களுக்கு பொருளை வச்சு நீங்க என்ன செய்யுங்க, பொருத்தமான சொற்களை ஒழுங்குபடுத்தி நீங்கள் எழுதுனா சரி. ஆக்டிவிட்டிஸ் நான் குரூப்ல போடுறல. நீங்க புத்தகம் இருக்கிறதானே பிள்ளைகள் கையில? எல்லார்கிட்டையும் புத்தகம் ஈக்குதா? புத்தகம் ஈக்குதா இல்லையா? அதுதான் கேள்வி. புத்தகம் வாங்கிக்கொள்ளும் மேலும் பெரும்பாலும் இன்ஷா அல்லாஹ் நீங்க அல் அரபியத்துல் லின்னாஸின் பாட புத்தகத்தை உங்களுக்கு என்ன செய்யலாம், வாங்கிக் கொள்ளலாம். புக் ஹவுஸ்ல வாங்கிக் கொள்ளலாம். அவங்களை கண்டக்ட் பண்ணினா போஸ்ட்லையும் அனுப்புவாங்க இன்ஷா அல்லாஹ். சரி, வாங்கலாம். ரைட், ஓகே. அல்லது உங்களோட ஊர்களில் முக்கியமான புக் ஷாப்புகளில் புத்தகம் இருக்கும். அப்படி இல்லைன்னு இருந்தால் நான் இன்ஷா அல்லாஹ் குரூப்பில் பிடிஎஃப் நான் போடுறேன். நீங்கள் பார்த்து விடைய எழுதி கொண்டா சரி. கேள்வி எழுதி விடை எழுதினா நல்லா. இது இதுவும் இலக்கத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு பயிற்சி தானே. ஏன்னா அர்பா ஹம்ஸ் சித் சபா சமானி திஸ் தலாஸ் அர்பா ஹம்ஸ். அப்போ இதையும் நீங்க செஞ்சு கொண்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? ரைட், ஓகே. ரைட், அப்ப இன்றைக்கு படிச்ச பாடங்கள்ல ஏதாவது டவுட் இருக்குதா, தெளிவின்மைகள் இருக்குதா? இல்லையா? சரி, நீங்க கதைக்க மாட்டீங்கன்னா யாரு? ஓகே, சரி, நீங்க கதைங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா மெசேஜ்லயாவது விளங்குச்சு அப்படி என்று ஒரு சொல் ஒன்று போட்டா போதும். ஐ அண்டர்ஸ்டூட் அல்லது ஓகே நோ டவுட், ஏதோ சம்திங் ஒரு சொல் ஒன்று போட்டாலே நான் சந்தோஷப்படுவேன். இல்லை நீங்க கதைக்காமலேயே விட்டீங்க அப்படின்னு சொன்னா அது கஷ்டமா இருக்கும். ஆனால் இந்த புக் நேம் டைப் பண்ணி அனுப்பேனுமா? நான் இன்ஷால்லா அவளுக்கு அந்த புக் ஃப்ரண்ட் பேஜை நான் அவளுக்கு குரூப்ல போடுறேங்க. என்னென்ன புக்கை நீங்க ரெஃபர் பண்ணணும், குறிப்பாக பார்ட் 2 2வது புக் தான் கட்டாயம் இருக்கணும். ஆனால் பார்ட் 1 படிக்கணும். பார்ட் 1ல கடைசி பகுதியை நீங்க படிக்கணும். பார்ட் 2 ஆக முக்கியம். நான் அவளுக்கு இன்ஷால்லா அந்த குரூப்ல போடுறேன். சரியா? சரி, ஓகே. அப்போ நாங்கள் வேறு எதுவும் டவுட் இல்லை அப்படின்னு இருந்தால் இன்ஷால்லா கிளாஸை நிறைவு கொண்டு வரோம். இன்ஷால்லா நாங்கள் அடுத்த வாரம் சந்திப்போம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் சார். ஓகே, பாரக்கல்லாஹ்.